விஞ்ஞான ரீதியாக இந்த பூமி வந்து நிலையற்றது. யாரும் ம். எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இது வந்து வாழ்றதுக்கு தகுதியற்ற பூமி தான் பூமி. விஞ்ஞான ரீதியாக பூமி நிலையற்றது. இந்த மனிதகுலம் ம். சாகாம இருக்கணும்னா யாரு பேசுறாங்க? எங்க அக்கா வந்திருக்காங்கய்யா. அக்கா சரி. ஜானியர். வணக்கம் ஐயா. எங்க அக்கா வணக்கம். பையங்கய்யா, அவன் பேரு. அக்கா பையன் அவன். 13 ஓ 14 வயசு. பரவாயில்லையே. வீடியோ ஆன் பண்ணு. ஐயா இப்ப அவனும் வந்து அக்கா அவங்க கூடயே சேர்ந்துட்டு ரைஸ கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான் அவனும். தப்பு இல்ல, வீடியோ ஆன் சாப்பிட பண்ணுங்க. தப்பு இல்ல. பல பழங்கள் அதுக்கு பதிலா காய்கறி கீரை 13 வயசுல தெரியாதுதான். 13 14 வயசுல சாதனை தான் பண்ணியிருக்காங்க. இது உடம்பை சுத்தம் பண்ண யோக சாதனை இல்ல. பில்லு மாதிரி தான் ம். உடம்பு இருக்கணும். வயிறு வந்து பில்லு ம். மாதிரி தான் இருக்கணும். தெளிவா இருக்கணும். அதாவது பிராணசக்தி அதிகமா இருக்கணும். இப்போ மூச்சு பயிற்சி, தியானம், அகத்தூய்மை இப்பவே ம். பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப இருந்தே அகத்தூய்மை பண்ணலாம். அவங்க பழங்களுக்கே சாப்பிட்டு பழகிக்கலாம். இப்பவே ம். பண்ண ஒரு ம். வருஷத்துல சரியாயிரும். ஒரே வருஷத்துல அவங்க சரியாயிருவாங்க. இப்ப 13 வச்சா கூட 14 15ங்கிறப்ப உடம்பு சுத்தமாயிரும். அப்ப அவங்க வந்து தனித்து இயங்கலாம். அவன் வந்து ராக்கெட் இன்ஜினியரா மாறிடுவான். என்ன இன்ஜினியர் மாறிடுவான்? ம். ராக்கெட் இன்ஜினியர். ராக்கெட் ஆமா இன்ஜினியர். ஆமா. அதான் அவனை என்னன்னா அவனுக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஆசையா அவனுக்கு. நீ அப்பனா அதான் அங்கெல்லாம் நான் வேண்டாம். சொல்லிட்டேன். நீ ஸ்பேஸ் பிளைட் நீ என்ன ஸ்பேஸ்ல போய் ரிசர்ச் பண்ண நான் மாத்தி விட்டுறலாம். உடம்ப மாத்தி விடலாம். அங்க போய் கிராவிட்டிக்கு எதிராக வேலை செய்யணும். கிராவிட்டி எதிர்த்து தான் போயாகணும். அப்போ வந்து கிராவிட்டி, அதனாலதான் மரங்களே கிராவிட்டி எதிர்த்து வேலை செய்யுது. எல்லாமே கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு விசை எதிர்த்து தான் வேலை செய்யுது. ஈர்ப்பு விசை எதிர்த்து வேலை செய்கின்ற பொழுதுதான் நாம் அது இயற்கையாக நமக்கு வந்து எல்லா வகையான தன்மை நமக்கு இருக்குது. ஜீரோ கிராவிட்டியில வேலை ம். செய்யும், கிராவிட்டி எடுத்து வேலை செய்யும். அந்த மாதிரின்னு இது பரிணாமத்துல தான் சாத்தியம். அதுதான் இந்த பரிணாம அறிவியலும் யோகமும் என்ன ஒன்று கூடுகிறது அப்படி. பரிணாமத்தை பேசிட்டு பரிணாமம் எங்க? பூமியில பரிணாமத்தினோட வளர்ச்சி எங்க போகும்? இங்க வந்து ஒன்னா சாகணும் அல்லது தப்பிச்சு போகணும். ரெண்டே வழிதான் ம். இருக்கு. ஒண்ணு பூமியில இருந்து சாகணும் அல்லது தப்பிச்சு போகணும். தப்பிச்சு போறதுக்கு எங்க போவீங்க? ஏன்னா பூமியில இருந்து ம். சாவு நிச்சயம். ஏன்னா கோள்கள் அழிஞ்சே போறோம். ஏன்னா கோள்கள் அழிஞ்சிரும், கண்டங்கள் மோதிரும், விண்வெளியில இருந்து கோள்கள் வந்து தாக்கப்படும். ஏற்கனவே வந்து 5 முறை பூமி தாக்கப்பட்டு கடைசியில பாத்தீங்கன்னா டைனோசர்லாம் அழிஞ்சு போச்சு. டைனோசர் தாக்கு பிடிக்கும் தன்மை இல்லை. அதுக்கு வந்து உடல் பலம் தான் இருந்தது, அறிவு பலம் இல்லை. அறிவு பலத்தை பயன்படுத்தி தப்பிக்க தெரியல. வெறும் உடல் பலத்தை நம்பி இருந்தது. அறிவு பலம் இருக்கிறது தப்பிக்கும். என்னது? ம். அறிவு அறிவு பலம் பலம். இருக்கிறது தான் தப்பிக்கும். ஆமா, உடல் பலம்ல தோத்து போயிடும். அவ்வளவு பெரிய டைனோசர் வந்து டைனோசர் இருந்ததுக்கான சான்று டைனோசர் இருந்தது. இங்கேயே திருச்சியில டைனோசர் இருந்திருக்குது 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக. திருச்சியில நான் இருக்க திருச்சி அரியலூர்ல முட்டை இருக்கு. உலகத்துல எல்லா கண்டத்திலும் டைனோசர் வாழ்ந்திருக்கு. அப்ப ஏன் தாக்கு பிடிக்கல? அப்ப 5 தடவை பூமி மோதியாச்சு. 5 தடவை பூமி மோதி தான் ஆயிருக்கு. 5ஆவது தடவை அழிகிறப்பதான் பூமியுடைய என்விரான்மெண்டல் சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆகி எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப பூமி நிலையானதல்ல. ரெண்டாவது வந்து நீங்க எங்க வாழ்ந்தாலும் உங்களுக்கு கீழே வந்து நிலநடுக்கம் இருக்குது. எரிமலை குழம்பு இருக்கு. எரிமலை குழம்புல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எரிமலை குழம்புல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எரிமலை தான் பூமி பூரா எரிமலை தான். நம்ம 50 விழுக்காடு தான் பூமி பாதுகாப்பான ஓடு. 50 விழுக்காடு தான் பூமி பாதுகாப்பானது. மிச்சம் இருக்கிற 95 விழுக்காடு ஆபத்தானது. என்னது? ம். அப்ப இதை வச்சு நீ இது சொகுசான பூமின்னு யாரு சொன்னாங்க? இது சொகுசான பூமி, இது இன்பமான பூமின்னு ஒரு வயலும் சொல்ல முடியாது. என்னது? ம். சொகுசான பூமி யாராலையும் சொல்ல முடியாது சொர்க்கமான பூமி. கரெக்டா சொல்றாரு. சொர்க்கமாமனு எவன் சொன்னா? பொய் சொல்றான். அப்படி பாத்தீங்கன்னா புயல் வரக்கூடாது, சூரியன் வரக்கூடாது. அப்படியே எப்ப பார்த்தாலும் 25 தென்றல் அடிச்சுட்டே இருக்கணும். அதெல்லாம் ஒரு வெங்காயம் அடிக்காது. புரியுதா? கதை விடுறானுங்க எல்லாமே. ஏன்னா நம்ம வாழ 72 விழுக்காடு தண்ணி போச்சு. 72 விழுக்காடு தண்ணி போச்சு. 10 விழுக்காடு பாலைவனம் போச்சு. இன்னும் 10 விழுக்காடு காடு போச்சு. இன்னும் இருக்கிற வெறும் 10 விழுக்காடு தான். இந்த 10 விழுக்காடு மீறி போனா 800 கோடி பேர் தாங்க. இப்பவே 800 கோடி ஆகி போச்சு. இன்னும் ஒரு 10-20 வருஷம் போச்சுன்னா இது 2000 கோடி ஆச்சு. அப்புறம் வாழவே முடியாது. என்னது? அப்ப இந்த பூமி எங்க போய், இந்த மனிதன் எங்க போய் ஆகணும் சொல்லுங்க? ஸ்பேஸ் டிராவல். இதை நோக்கிதான் இது அடுத்த பரிணாமம். அதனால இப்ப எலன் மாஸ்க் சொல்றான். எலன் மாஸ்க் சொல்றது, அவன் சொல்றது, அமேசான் காரன் இதெல்லாம் எப்பவோ சொல்லியாச்சு. விண்வெளிக்கு போகணும்னு எப்பவே சொல்லியாச்சு. விண்வெளிக்கு அதுக்கான உடலாக மாத்தணும். இப்ப விண்வெளிக்கு எப்படி மாத்தணும்னா செயற்கையான பூமி மண்டலத்தை உருவாக்கணும். அதாவது பூமியில எப்படி வாழ்றோமோ அதே மாதிரி செயற்கை பூமி மண்டலத்தை விண்வெளியை உருவாக்கலாம். என்னது? ஆர்டிபிஷியல் கிராவிட்டி, ஆர்டிபிஷியல் எர்த் என்விரான்மெண்ட். அதாவது செயற்கையான பூமி வடிவமைப்புன்னு பேரு ஆர்டிபிஷியல் எர்த். என்னது? அப்போ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் செய்யறதுக்கான அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் அடுத்த ஜெனரேஷன் நம்ம உருவாக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரியான அறிவை புகட்டணும்.
அதுக்கு இல்லையா? ஹைப்போதேசிஸ் சொல்றது அதுக்கான ஹைப்போதேசிஸ் எங்கிட்ட இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. ம். என்கிட்ட இன்ஜினியரிங் இருக்குது, என்கிட்ட எல்லாமே ம். இருக்கு. இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, கிராவிட்டி இருக்கு, எல்லா சயின்ஸ் நான் வச்சிருக்கேன். எல்லாமே ப்ரூஃப் வச்சிருக்கேன். புரியுதா? எல்லாமே ஓகே. டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாமே எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும். எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சுன்னா நம்ம தண்ணீர் உருவாக்கி இருக்கலாம். எலக்ட்ரிசிட்டி உருவாக்கிட்டோம்னா தண்ணீர் உருவாக்கிடலாம். தண்ணீர் உருவாக்கிட்டு அங்க செடி கொடிகள் வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்பவே ம். செடி கொடிகள் கிராவிட்டி எதிர்த்து தான் வேலை செய்யுது. நீங்க பூமிக்குள்ள விதை போட்டீங்கன்னா, பூமிக்குள்ள விதை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பூமி பத்துட்டு மேல வந்துடும். ம். பூமிக்குள்ள விதை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பூமிக்குள்ள விதை போட்டு என்ன ஆகும்? ம். வணக்கம். பூமிக்குள்ள விதை போட்டீங்கன்னா, வணக்கம். பூமிக்குள்ள விதையை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்பதான் வந்து இப்பதான் விண்வெளி விஞ்ஞானிகள் யோசிக்கிறாங்க. எப்படி யோசிக்கிறான்னா, ம். எந்த விதையும் மனிதன் வந்து விண்வெளிக்கு போறப்ப என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஸ்பேஸ் ஷூட் போட்டு தான் போறான். என்னது? ஸ்பேஸ் ஷூட். ம். ப்ரெஷர். அது அல்லது அல்லது இப்படி சொல்லலாம், ப்ரெஷர் ஷூட்னு சொல்லலாம். கரெக்டா சொன்னா ப்ரெஷர் ஷூட்னு அர்த்தம். என்னது? ஆமா பிரஷர் ஷூட். ஆமா, ஸ்பேஸ் ஷூட்னு சொல்றதை விட ப்ரெஷர் ஷூட்னு சொல்றதே கரெக்ட். ம். என்ன ஷூட்டு? பிரஷர் ஷூட். ப்ரெஷர்னா விண்வெளியில வாழ முடியாது. நாம அந்த விண்வெளிக்கு தகுந்த மாதிரி டூப்ளிகேட்டை நம்ம உடம்புல கிரியேட் பண்ணிடுவாங்க. நம்ம உள்ள காத்து இருக்கும், ஏர் இருக்கும், உள்ள மோட்டார் இருக்கும், உடம்பே ஏசி மாதிரி இருக்கும். உடம்பு எப்படி இருக்கும்? அந்த ஷூட்டே ஏசி மாதிரி இருக்கும். ஷூட் இருக்கு இல்லையா? இந்த ம். ப்ரெஷர் ஷூட்னு ஏசி சொல்றோமே, மாதிரி இருக்கும். ஏசி மாதிரி தான் இருக்கும். உள்ள எல்லாம் இருக்கும். சரியா? இதெல்லாம் மூக்கில் வச்சிருவாங்க. மற்றபடிக்கு கடுமையான உடற்பயிற்சி தான் செய்யறாங்க. ஒரு நாளைக்கு விண்வெளியில மட்டும் 2.5 மணி நேரம் உடற்பயிற்சி பண்றாங்க. எத்தனை மணி நேரம்? தேவையில்லாத உடற்பயிற்சி பண்றாங்க. 2.5 மணி நேரம் தேவையே கிடையாது. பைத்தியம் தான் பிடிக்கும். புரியுதா? ஏன்னா அவங்களுக்கு வந்து எவல்யூஷனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எவல்யூஷனை பத்தி தெரியாது. சரி, அப்ப என்னடா பண்றாங்கன்னா, அங்க வந்து எல்லாரும் சேர்ந்துதான். ரெண்டாவது வந்து யாரும் ராக்கெட் ஓட்டிட்டு எல்லாம் போறது இல்ல, கம்ப்யூட்டர் தான் ஓட்டுது. யார் ஓட்டுறாங்க? கம்ப்யூட்டர். அங்க மனுஷன்லாம் ஓட்டுறதெல்லாம் கிடையாது. மனுஷனுக்கு அங்க வேலையே கிடையாது. மனுஷனுக்கு வேலையே கிடையாது. வேலையே எல்லாம் 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 ஆட்டோமேட்டிக் தான். நீ எல்லாம் ஓட்டவும் முடியாது. ஒரு ஒரு வெங்காயம் கிடையாது. என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, விமானம் ஓட்ட தெரிஞ்சவனா அனுப்புறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. யார அனுப்புவாங்கன்னா, விமானம் ஓட்ட தெரிஞ்சதை அனுப்புறாங்க. அங்க விமானம் ஓட்டி போல அங்க ஒண்ணும் அங்க காரும் இல்ல, பஸ்ஸும் இல்ல, சக்கரம் இல்ல, பிரேக் இல்ல, ஒண்ணும் கிடையாது அங்க. என்னது? பட் ஆனா அந்த பேசிக்கா அந்த எதுவுமே இல்ல. விமானம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒரு அப்படியே சைக்கிள் ஓட்டுற மாதிரி. அதெல்லாம் இது எதிர்காலத்துல அதெல்லாம் நீ கேட்க மாட்டேன். அதெல்லாம் எல்லாரும் வரலான்ருவான். என்னது? அதெல்லாம் எதிர்காலத்துல எலன் மாஸ்க் இப்பவே அறிவிச்சுட்டான். 20 லட்சம் பேர்த்த கூட்டிட்டு போறேன். 20 லட்சம் என்ன பண்ணி 20 லட்சத்தை எங்க கூட்டிட்டு போவேன்? அவனை எதிர்த்து யாரும் பேச முடியாது. எலன் மாஸ்க் எதிர்த்து யாரும் பேச முடியாது. புரியுதுங்களா? ம். அவன் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தான் சொல்லணும். அதனால பெரிய நீங்க விண்வெளிக்கு போறதுல ஒரு அதிசயமே கிடையாது. என்னது? ம். நீ சும்மா சொல்றீங்க விண்வெளி ஆகாய, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிம்பிள் தான் எல்லாமே. எல்லாமே ஒரு அதுக்கான ஒரு சூழல். தற்காலிகமா 2 நாள் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பயிற்சி வச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே உடற்பயிற்சி தான். அது மட்டும் இல்ல, யோகா பயிற்சி இல்லாம அங்க போக முடியாது. என்னது? ம். இப்ப அதை கொண்டு வந்துட்டான். ஏன்னா டீப் மெடிடேஷன் எல்லாம் போக கூடாதுங்கிறான். அது எப்படி டீப் மெடிடேஷன்? அது மட்டும் இல்ல, தனிமையில வருடக்கணக்கில் இருக்கணுங்கிறான். எப்படி அது? இங்க இனிது இனிது ஏகாந்தம் இனிது நம்ம சொல்லி வச்சிருக்கிற இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்ட்டான். இது வள்ளலார் வந்து இதை தெரிஞ்சுதான் தனிமையில வாழ கத்துக்கிட்டாரு. என்னது? தனிமைன்னு சொல்றமே. இப்ப நான் தனிமையத்தே இருக்கிற வீட்டுல 50 பேர் இருந்தாலும் நான் தனியாத்தே இருக்கிறேன். எனக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கலந்தாலும் தனியா இருப்போம், 2 கலந்தாலும் தனித்து இருப்போம். அதான் விஷயமே. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, இவங்களை உருவாக்கணும், அவங்களை அறிவாளி ஆக்கணும், அவங்க அங்க கூடிய சேர்த்தணும், அறிவாளிகள் மட்டும் சேர்த்தணும். வள்ளுவர் சொல்றதை நான் நிரூபிச்சாகணும். அந்த வேலையை நான் தொடங்கிட்டேன். நீ போய் அறிவாளிகிட்ட தான் பேசணும், முட்டாள்கிட்ட பேசக்கூடாதுன்றானு. உன்னைய விட அதிகம் படிச்சு அறிவாளிகிட்ட தான் பேசு, முட்டாள்கிட்ட பேசினா போட்டு தெரிஞ்சிருவேன் நான். என்னது? உன்ன எங்கிட்ட பேசு, இல்லட்டுன்னா என்னை விட அறிவாள்கிட்ட பேசு, அல்லது உன்னை விட அறிவாள்கிட்ட பேசு. முட்டாள்கிட்ட பேசி நீங்க வந்துடாதுன்னு. முட்டாள்தனமான கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கறது அறிவுபூர்வமா தான் கேட்கணும். கேள்வி கேட்கறது வந்து அறிவுபூர்வமா கேள்வி கேளு. என்னது? அதனால எங்கிட்ட பொண்ணு பெரிய பொண்ணு கேட்காது, சின்ன பொண்ணு கேட்காது. கேட்கறது வந்து அறிவாள்கிட்ட போய்க்காது. நான் சொல்றது சரியா தப்பாங்கிறது அறிவாள்கிட்ட போய்க்காது. நான் சொல்றது சரியா தப்பாங்கிறது அறிவாள்கிட்ட போய்க்கல. ஆதாரம் நான் காமிச்சு 100 ஆதாரம் நான் போடுவேன். அது வேற. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து ஒழுங்கா வளர்க்கலன்னு போச்சு. இப்ப என் குழந்தைக்கு இப்பதான் போறாங்க. அது ரைட். அதனால வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எதிர்காலத்துல மனிதன் நம்ம புத்தகத்தின பின்பகுதியை என்ன படிங்க ஐயா. புத்தகத்தின பின்பகுதியை யார் வந்திருக்கீங்க? நாராயணன் வந்திருக்காரா? வெரி குட். நாராயணன், காஜா, ரைட்டு, கஜலட்சுமி,
தயாளன். சரி. தயாளன் இருக்கீங்களா? தயாளன் தயாளன் இல்லையா? போயிட்டாரா? ஓகேங்க, நான் படிக்கிறேன், அப்படியே படிக்கிறேன். தயாளன் இல்லையா தெரியுது. சரி படிங்க. ஆஹ் விண்வெளியை விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது ம், இப்போது உலகின் தலையாய கடமையாகும். விண்வெளி ஆ, ஓட மூலம் ம், விண்வெளி அடைந்து திரும்புவதில் எரிபொருள் செலவு மட்டுமே ஏற்படும். ஆ, 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 ம். இதற்கு அஷ்டாங்க யோகத்தின் 2வது படியில் உள்ள நியமத்தின் முதல் விதியான அகத்தூய்மை தேவை. ஆ, அகத்தூய்மையை உணவு கட்டுப்பாடு மூலமாகவும், நீர் உணவு மூலமாகவும், காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்வெளியின் பிராணசக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டும். ஆ, ஆ, ஆ. குருகுல முறை கல்வியும் குடவோலை முறை அரசியலும் உலகெங்கும் ஏற்பட வேண்டும். ம், மெய்ஞானத்தையும் ம், விஞ்ஞானத்தையும் ஒரு சேர அடிப்படையில் கொண்டு வர சில முயற்சிகள் இப்புத்தகத்தில் ம், செய்யப்பட்டுள்ளன. ம், அப்ப ஆ, மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அப்படின்ற அந்த ம். இதை வந்து எப்படி அதை கொண்டு வர்றது அப்படின்றது பார்க்கணும். ஆ, இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நாம வந்து இப்ப நான் ரயில் ஏறி போறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ரயில் ஓட்ட தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் ரயிலுக்கு போகணும்னா, நான் ரயில் டிரைவர் ஆனாதான் நான் ரயில் டிரைவர் ஆகும்னு நினைச்சாதான் ரயில் டிரைவிங் பயணம் அந்த டிரைவிங் எடுக்கணும். நான் பயணியா போறவனுக்கு ரயில் ஓட்ட பத்திர அவசியம் கிடையாது. என்னது? ம், நான் சொல்றது புரியுதா இல்லையா? ம். ஒரு பஸ்ல சேர போகணும்னு அடிப்படையில் நினைக்கிறேன். நான் பஸ் டிரைவர் கிடையாது. நான் பஸ்ல போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தகுதி வேணும்? அதற்கான தகுதி எதுவுமே கிடையாது. பஸ்ல ஆ, போறதுக்கு தகுதி எதுவுமே தேவையில்லை. அதே தான் சொல்றேன். அதனாலதான் விண்வெளிக்கு போறதுக்கு நான் ஒரு பயணியா போக போறேன். விண்வெளிக்கு போறப்ப ஒரு பயணியா போக போறேன். அல்லது அந்த பயணத்துக்கு போகக்கூடிய மனிதன் நீங்க உற்பத்தி பண்ண போறேன். அவ்வளவுதான். நீ டிரைவரா போறதுல ஒன்ற சொந்த விஷயம். நீ மெக்கானிக்கல், அது வந்து நிறைய மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் சரி சரி, அது மெக்கானிக்கல் பார்க்கறது, இன்ஜினியர் பார்க்கறது. என்னது? என்னுடைய வேலை அது கிடையாது. உடம்பை டிசைன் பண்ணி கொடுக்கறது தான். அதாவது விண்வெளி பயணத்துல போய் குடும்பம் நடத்துறதுக்கு எல்லா தகுதி இங்க இருக்குது. அதாவது விண்வெளியில் போய் குடும்பம் நடத்த போறான். என்னது? என்ன நடத்த போறான்? ம். இப்ப எனக்கு ஒரு அதுக்கு வீட்டுக்கு போறேன். பேசிக் வந்து ஏபிசிடி படிக்கிற மாதிரி இந்த அகத்தூய்மை எல்லாம். அதுக்கு அகத்தையும் அந்த படிச்சு நீ இன்ஜினியர் ஏபிசிடி ஆகிறது. படிக்கிற மாதிரி. ரெண்டாவது இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த ஏபிசிடி வருகின்ற பொழுது எதிர்காலத்துல வந்து என்ன தெரியுமா, விண்வெளிக்கு போறவங்க அத்தனை என்ஜினியரிங் தெரிஞ்சுட்டு தான் போக முடியும். யாரும் தப்பிக்கவும் முடியாது. ம். இப்ப வண்டி அப்ப வாங்குறீங்க. அறிவின் பால் நம்ம சிந்திச்சு செயல்படணும். அப்போ எப்படியா இருந்தாலும் அறிவின் பால் சிந்திச்சுதான் ஏன்னா ஆகணும். அங்க போங்க அங்க என்ன சொல்லிட்டேன் தெரியுமா, எல்லா முடிவும் நீயே எடுத்தாகணுங்கிறான். ஒரு மிஷின் உடஞ்சு வச்சு நீ தான் செய்யணுங்கிறான். நீதான் வெல்ட் அடிக்கணும், ம். நீதான் கட்டும் பண்ற, நீதான் வெல்ட் அடிக்கணும், நீதான் எல்லாம் பண்ணிக்க. பல்லுல ஓட்டை விழுந்துருச்சா, பல்லு அறுவை நீதான் பண்ணிக்கணும். காய்ச்சல் வந்துட்டா நீதான் ஊசி போட்டுக்கணும். மண்டையில ஓட்டை ஆயிடுச்சு, நீதான் எல்லாம் பண்ணிக்கணும். பேஸ்ட் போட்டு எல்லாம் நீதான் நீ கம்ப்ளீட் மேனா இருக்கணும். என்னது? இங்க வந்து எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்க முடியாது. ம். இப்ப வயிற்று சரி சார். விழுந்துருச்சுன்னு அப்ப முடிவு அதாவது அங்க. உள்ளேயும் ஆராய தெரிஞ்சிருக்கணும், வெளியேயும் ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கணும், ரெண்டுமே. அததான் சொல்றேன். என்ன சொல்லிட்டானா, நான் கேட்டேன். இப்ப காலையில வந்து ம். தயாண்ட கிட்ட பேசும் பொழுது அவசரப்பட்டு தீர்ப்பு எழுதக்கூடாது. நாம வந்து பையனே தான் போறோமே தவிர அங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரா போறது இல்லை. என்னது? ம். இப்ப போறவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். இப்ப இன்னைக்கு தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, விண்வெளிக்கு போற மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் போக முடியும். நான் வந்து பயணிகளை பத்தி பேச போறேன். நாளைக்கு 100 பேர்த்த கூட்டிட்டு போறப்ப இப்ப எலன் மாஸ்க் என்ன சொல்றான்னா, ஒரு ஸ்பேஸ் பிளைட்ல வந்து நான் 100 பேர் பயணிகளை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறான். அந்த 2 பேர் டிரைவரா இருப்பான், விட்டுருங்க. 2 பேர் டிரைவரா இருப்பான், 5 பேர் டிரைவரா இருப்பான், அவனை விட்டுருங்க. இந்த 100 பேர் யாருன்னா சாதாரண பயணி. 100 பேர் யாருன்னா அந்த பயணியை பத்தி தான் நான் பேசுறேன். அந்த பயணிக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லி கொடுத்துருவேன். ம். பயணி இல்லாமல் வண்டியில வேலை இல்லைங்க. ஆளே இல்லைன்னா வண்டியில என்ன வெறு வண்டி போயிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? இவன் போய் என்ஜினியர் இடத்த கிளிக்க போற, ஒண்ணும் கிளிக்க முடியாது. இப்ப அவன் எப்படி வாழ்றான்னு தப்பு தப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் எப்படி வாழ்றான்? அப்ப ஒருத்தன் கூட ஆரோக்கியம் கிடையாது. அங்க இருக்கவங்க ஒருத்தன் கூட ஆரோக்கியம் கிடையாது. எல்லாரும் நோயாளியாவே திரும்பி வர்றான். திங்கிறது பூரா இறைச்சி. ம். என்னது? ஈர்ப்பு விசை இல்லாத இறைச்சி தின்னுட்டு இருக்கிறான். ஈர்ப்பு விசை இல்லாத இன்னைக்கு போட்டிருக்கான் பாருங்க, கார்ஜினோசிஸ் வெரி டேஞ்சரஸ்ங்கிறான். அவன் சொல்லியிருக்கான் பாருங்க, இன்னைக்கு ஆர்டிகல் எழுதியிருக்கும் பாருங்க. வாட் இஸ் த, ம். அதாவது நான் என்ன போட்டேன் இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிகல் எழுதி இப்ப நீங்க பேசி முடிச்சுன்னா அடுத்த ஆர்டிகலுக்கு போட்டு எடுத்து இவருக்கு வினோத்குமாருக்கு போட்டு உங்களுக்கு போடல. அதுல பாருங்க வெரி டேஞ்சரஸ்ங்கிறான். அதாவது இறைச்சி சாப்பிட்றவனுக்கு அத்தனை பேருமே புற்றுநோய் வரும்னு எழுதுறாங்க. ஏன்னா இயற்கை படைக்கும் ம். பொழுது இப்ப அதாவது புற்றுநோய்ன்றது ரத்தம் கெட்டு போறதுதான் புற்றுநோய். அது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒண்ணா வருதும் இல்லையா? அது ஸ்டார்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரத்தம் அதிகபட்சமா கெட்டு போறோம்.
உண்மைதான். அது அதிகபட்சமா எது தெரியுமா? முதல்ல வந்து அசைவ உணவு வந்து வேகமா புற்றுநோய் உண்டாக்கும். சைவம் வந்து மெல்ல புற்றுநோய் உண்டாக்கும். அவ்வளவுதான். ஜெனிசிஸ். கார்சினோஜெனிசிஸ் நான் போட்டேன். நான் படிச்சு பார்த்துட்டு அதை சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்ல. அந்த கார்சினோஜென்சி சரி நான் கேட்கறேன், எதுக்கு இயற்கை வந்து இறைச்சியை படைக்கணும்? அதுக்கு ஏன் வைரஸ் வச்சிருக்கணும்? யோசிச்சு பாருங்க. ம். நீ இறைச்சி சாப்பிட்டாவே நீங்க வைரஸ் சாப்பிட்டேன்னு அர்த்தம். இறைச்சி சாப்பிட்டா என்ன அர்த்தம்? ம். இறைச்சி சாப்பிட்டாவே என்ன சாப்பிட்டதா அர்த்தம்? என்னங்கய்யா? இறைச்சி இறைச்சி சாப்பிட்டாவே நீங்க வைரஸ் திங்கிறீங்கன்னு வைரஸ் அர்த்தம். சாப்பிட்ட மாதிரி. அவனுக்கு புரியுது பாருங்க, அழகா புரியுது பாருங்க. நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ம். ம். நான் சொல்லல, எடுத்து படிச்சு பாருங்க. இறைச்சிங்கிறது எது கிரியேட் இறைச்சி வாட் இஸ் வாட் த மீட் கிரியேட்ஸ் போட்டு பாருங்க. இந்த மீட் கிரியேட்ஸ் த கார்சினோஜென்ஸ் லீட்ஸ் டு கேன்சர் போட்டிருக்கான். படிச்சு பாருங்க. அப்ப பால் குடிக்கிறவனுக்கும் மூட்டு வலி வரும், பால் குடிக்கிறவனுக்கும் கார்சினோஜென்ஸ் வரும். ஏன்னா லாக்டிக் ஆசிட் எது இருக்கோ அது லாக்டிக் ஆசிட் அது ஆசிட்டிட்டே மாறும். அசிட்டிட்டே மாறுனாவே அது கார்சினோஜென்ஸா கன்வெர்ட் ஆகும். என்னது ம். போட்டு பாருங்க நீங்க. ரெண்டாவது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீ 100 டிகிரி 150 டிகிரி தாண்டினாவே இன்னும் வைரஸ் நல்ல அது பாத்தீங்கன்னா சில பாக்டீரியா வந்து 500 டிகிரியில உயிர் வாழல் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. எத்தனை டிகிரியில? 300 டிகிரி 400 டிகிரியில உயிர் வாழல் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ம். அது வந்து 200 டிகிரி வரைக்கும் தாங்கும் இந்த கார்சினோஜென்ஸ். எத்தனை டிகிரி? ஆமா. இந்த கறியில வறுக்கிறாங்கல்ல, இறைச்சி வறுக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்க. கிரில்ல வறுப்பாங்க. கிரில்லு, ம். அப்புறம் இந்த பர்கரு என்னென்ன எவ்வளவோ சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் கொடூரமான உணவுகள். என்னது? ம். நான் சொல்லல, ஆய்வறிக்கை சொல்லுது. படிச்சு பாருங்க. அதாங்க carcinogenicity of the consumption of red meat and processed meat. இப்ப ரெட் மீட் ப்ராசஸ் தப்பிக்கிறான். முட்டாளுகளை எல்லாமே கார்சினோஜென்ஸ் உற்பத்தி பண்ணு. என்ன நான் போட்டேன். அதாவது அது என்ன சொல்ற, ஸ்டமக் இஸ் நாட் அப்சல்யூட் அண்ட் எசென்சியல் ஆர்கன் அப்படின்னு வருகின்ற பொழுது இங்க பசி எங்க வந்ததுன்னு கேள்வி கேட்ட பதில் வந்துருச்சு. அவன் என்ன சொல்லிட்டானா, இப்ப வந்து இறைச்சி சாப்பிடுவது தவறு என்பதற்கான ஆதாரங்கள் பெருகி கொண்டு வருதுன்னு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இறைச்சி சாப்பிடுவதனால் ஆரோக்கியம் குறைவு, இறைச்சி சாப்பிடுவது தேவையற்றது என்ற ஆதாரங்கள், இறைச்சி சாப்பிட்றான்னு பெரிய ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிற வாதங்கள் பெருகி கொண்டு வருகின்றன. நான் ரிசல்ட் கொடுக்குறேன். என்ன கடைசியில மாட்ட போறானுங்க. அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம நேரம் விரயமாகுது. ஆகையினால இந்த மனித குலம் வந்து விண்வெளியை ஆக்கிரமிக்க வேண்டுங்கிறது தான். அந்த விண்வெளி ஆக்கிரமிக்கு தான் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி பேசணும். ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்றம் செல்வம் தருகின்ற ஒரே மொழி தமிழ் மொழி தான். நல்லா வசமா சிக்கிட்டாங்க. அதனால உலகத்துல 2 மொழி தான் நிற்கும். ஒண்ணு அவரவர் தாய்மொழி. இப்ப வந்து 200 நாடுகள் இருக்கா, 200 நாட்டுல 200 தாய்மொழி இருக்கலாம், அல்லது 300 தாய்மொழி இருக்கலாம், இல்ல 1000 தாய்மொழி இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எழுத்து வடிவம் வருகின்ற பொழுது உலகத்திலே எளிமையான மொழி, நுனிநாக்கில் பேசக்கூடிய மொழி, பல ஆயிரம் ஆண்டுகள் இனிமையாக வாழ்ந்து வருகின்ற மொழி. இதை விட்டு உலகத்துல எந்த மொழியும் கிடையாது. இதுதான் உடலாலும் மனத்தாலும் வெட்ட வெளியாலும் விடுதலை தரக்கூடிய. வெட்ட வெளிதான் ஆன்மா, வேற ஒண்ணும் இல்லை. வெட்ட வெளி என்ற ஆன்மா, அதான் விஷயம். அதனால வந்து அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதை நோக்கி நம்ம பயணப்பட்டாலும் அது எதுக்காக அதை செய்யணும் அப்படின்ற தெளிவு இருக்கு இல்லையா? இப்ப ஏன் நான் உள்ளம சுத்தம் பண்ணணும் அப்படின்னா, இனப்பெருக்கம் அழியக்கூடாதுங்கிறது தான். இந்த மனிதன் அழியக்கூடாது என்பது தனிப்பட்ட முறை. இப்போ இனியனுடைய நோக்கம் என்ன? இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இனியனோட நோக்கம் என்ன? இப்போ இந்த மனிதன் வந்து இடமில்லைங்கிற அலையக்கூடாது. இந்த இடம் வந்து விண்வெளியில நிறைய இருக்கு. என்ன ஒவ்வொருத்தருக்கும் 100 ஏக்கர் இடம் இருக்கு. அந்த விண்வெளி நோக்கி போய் இனப்பெருக்கம் அழியாம இருக்க வேண்டுங்கிறது தான். இந்த மனித குலம் என்றைக்கு அழியவே கூடாது. தனிமனிதன் சாவதை பத்தி கவலைப்படுறது இல்ல. இந்த மனித சமம் அழியக்கூடாது என்பது இயற்கை நோக்கம். அதுதான் சித்தர்களுடைய நோக்கம். அப்ப அங்க போய் இனப்பெருக்கம் பண்ணிட்டு தான் இருக்கும். சமாதிங்கிற அவன் விருப்பப்பட்டு போறது. அங்க போய் இனப்பெருக்கம், நான் தான் 200 ஆண்டு வாழ போறேங்கிறேன் இல்லையா? சுத்த ரத்தத்தில் கிருமிகள் வாழாது. சுத்தரத்தில் கிருமிகள் வாழாது. இனப்பெருக்கம் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டே யார் வேண்டாங்கிறாங்க? அங்கே குழந்தை இங்க பத்துக்கிட்டு அங்க போய் பத்துக்கடா போய் குழந்தை பெத்துக்கிட்டே இருக்கலாம். என்னது அங்க ஜெனரேஷன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கலாம். ஆமாடி, 50 குழந்தை பெத்துக்க யாரு கேட்க போறாங்க? நீங்க இங்க ஒழுக்கமா வளர்க்க தெரிய மாட்டீங்க, அங்க போய் ஒழுக்கமா வளர்த்துக்கலாம். இங்க ஒழுக்கமா வளர்த்து தெரிஞ்சா, இங்க அகத்தையுமே பண்ணல அப்படின்னா அவன் முட்டாளாயிருவான்.
நீங்க பழங்களை கொடுத்து வளர்த்து பாருங்க, இந்த பையன் அறிவாளி தானாவே மாறிடுவான். எதுவுமே சொல்லித்தர வேண்டாம், அவன் அறிவாளி தானா ஆயிடுவேன். ஆக்சிஜன் அதிகமாக ஆக்சிஜன் நைட்ரிக் ஆசிட் அதிகமாகிறப்ப பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்களை கேட்கவே மாட்டான், நேரே ஸ்பேஸ்ல கான்டாக்ட் வச்சுவான். எதுக்கடா இந்த விண்வெளி, எதுக்கடா இந்த பூமி, இடையில என்னடா பிரச்சனை அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். எதுக்கு விண்வெளி எங்க வந்துச்சு, பூமி எங்க வந்துச்சு, இடையில என்னடா பிரச்சனை பார்த்து உங்க வேலையை பாருங்கப்பான்ற நான் டாட்டா காட்டிட்டு அவன் டெவலப்மெண்ட்டை போவானே தவிர ஒரு நாள் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான். அதாவது அறிவியல் அவன் புரிஞ்சுக்கிட்டானா அவன் பெற்றோர் கட்டுப்பட மாட்டான். உண்மையை உணர்ந்து விட்டால் அவன் பெற்றோர் கட்டுப்பட மாட்டான். அதை நோக்கிய பயணத்தை அவன் என்ன பண்ணணும், அந்த அறிவை கொண்டு சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. ஆமா, நீங்க பெற்றோருங்கிறது பெத்து போட்டு அது முடிஞ்சு போச்சு. என்னது பெத்து போட்டு முடிஞ்சு போச்சு உங்க வேலை. அதுக்கப்புறம் அறிவாளிட்ட போய் விட்டுறணும். எங்க விடணும், அறிவாளிகள் கிட்ட எடுத்துட்டு போய் விடணும் இல்லையா? அதுதானே தந்தை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க என்ன பண்ணணும்ன்றது. தாயோட வேலை என்ன தெரியுமா? தாயோட வேலை வந்து பையன் நல்ல பையன் ஆயிட்டாங்கிற செய்தி காதுல விழுந்தா போதுமானது. தாய் நல்ல பையன் ஆயிட்டான், என்னது தாய் நல்ல பையன் ஆயிட்டான், அவன் நல்ல பையன் ஆயிட்டான்னு 4 பேர் சொல்லணுமாமா. அந்த 4 பேர் சொல்ற செய்தி காதுல வந்து விழுந்தா போதுமானது. நேர்ல பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. நேர்ல அது ஆரம்பத்தில் உனக்கு மகிழ்ச்சி வந்துருச்சு இல்லையா? ஈன்ற பொழுதில் பெரிதவக்கும் தன் மகனை சான்றோன் ஈன்ற பொழுதில் ஈன்றதை காட்டிலும், அதாவது பெக்கிறப்போ ஒரு இனிமே இருக்கும். எனக்கு குழந்தை பிறந்துருச்சு மகிழ்ச்சி, மிட்டாயெல்லாம் கொடுப்பாங்க, எல்லாரும் கொடுப்பாங்க. ஆஹா எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, என் குழந்தை பாருங்க எல்லாரும் கொஞ்சம் பொழுது இந்த தாய்க்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே குழந்தை ஊனமா பிறந்திருந்தா ஒத்துக்கோலா? முடியாது. அதுக்கும் போராடிட்டு தானே இருக்காங்க மக்கள், அப்படின்னு. அதெல்லாம் சரியா ஆகாது, அதெல்லாம் சரியா ஆகாது, புரியுதா? ஒழுக்கமா கருப்பு பைக்கும் சினைக்குழாய் கருப்பு பை 3 சுத்தப்படுத்தணும். ஏன்னா சினை உற்பத்தி ஆகிறது உங்களுக்கு தெரியும். சினையில் உற்பத்தியாகி சினைக்குழியாக வந்து 2-3 நாள் கழிச்சு, அதுக்கு 2-3 நாள் டைம் இருக்கு. அது கழிச்சு அதுக்கப்புறம் குழந்தை வந்து இந்த சினை வந்து சேருகின்ற இடம் தான் கர்ப்பப்பை. அப்ப அங்க வளர்கின்ற இடம் தான் கர்ப்பப்பை, உற்பத்தி ஆகிற இடம் கர்ப்பப்பை கிடையாது. அப்ப உற்பத்தி ஆகிற இடங்க சினைப்பை. என்னது சினைப்பை? சினையிலிருந்து உற்பத்தி ஆகி அங்க வந்து அதுக்கப்புறம் வந்து சேருகின்ற இடம் அது நாற்றங்கால். சினைப்பையிலிருந்து நாற்றங்கால் உற்பத்தி ஆகி வருது. இங்க வந்து பயிர் வளர்ற இடம். இந்த பயிர் வளம் நாத்தை பிடிச்சி போனங்கிறது எல்லா பெண்களுக்கும் கர்ப்பப்பை புற்றுநோய் நாசமா போகுது எல்லாமே. இந்த உடம்ப சுத்திகரிக்கிறது தான் இப்ப நம்ம இமிடியேட்டா செய்யற வேலைகள். நல்ல குழந்தையை பெற்றுக்கிறது நோக்கமே. நல்ல குழந்தையை பெற்றுக்கிறது இந்த யோக பயிற்சி என்பது நல்ல குழந்தைகளை பெற்றுக் கொள்றத நோக்கமே. இப்ப இது பண்றதுக்கான நோக்கமே அப்ப நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கிறது தான். ஆமா, ஒழுங்கா குழந்தை பெற்றுக்க, கண்டபடி பேசிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அப்புறம் தாய்ப்பால் குடிக்கிறவருக்கு தாய்ப்பால் குடிக்கணும். அது வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து பல சாறுகளை கொடுத்து வளர்த்தணும். அதனாலதான் பழம்னின்னு பேர் வச்சீங்க. என்னது பழம்னி? அது பாலமுருகன் பேர் வச்சுட்டு அவன் தலையில வந்து காய்கறி, எதுக்கு காய்கறி அது இது பழங்கள் வச்சு 6வது கார்த்திகை மாசத்து பழங்கள் வைக்கிறது, அப்படி ஏதோ பழம் இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு பழம் போட்டுறது அடையாளம் தான் எங்களுக்கு கொடுத்தானுங்க. இந்த பழம்னின்னு வச்சதுக்கு அதான் காரணம். குழந்தைகளுக்கு அந்த கார்த்திகை மாசம் என்னமோ சொல்றீங்களா, அதெல்லாம் பழம் வச்சதுக்கு காரணம். கடவுளுக்கு பழம் வச்சு படைக்கிறது அதுதான் காரணம். கடவுளுக்கு அந்த குழந்தை மாதிரி நினைக்கிறப்ப வயிற்றுல வர்றத வயிற்றுல உற்பத்தி ஆகிறதும் குழந்தை, அது கடவுள். வெளியே இருக்கிறது குழந்தை கடவுள். அப்ப கனிகள் கொடுத்துதான் வளர்த்துறவங்க. அடிப்படை கனிகள் தான் இங்க. இதெல்லாம் ஒன்னொன்னு லிங்க் இருக்கு, எல்லாமே லிங்க் இருக்கு, எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. இதெல்லாம் விட்டு போய் இந்த காட்டு மிராண்டி வெள்ளக்கார முண்டை வந்து அவன் குமாஸ்தா கல்வி கொடுத்து அடிமையாக்கி நாசம் பண்ணி எல்லா இந்தியாவை பேர் குட்டிச்சவராக்கிட்டு போயிட்டான். எங்க போனா சம்பள கேள்விதான், மானங்கட்ட சம்பள கேள்வி. எங்க போனா மாடு உடைக்க வேண்டியது, சாக வேண்டியது, போக வேண்டியது, எந்த குறிக்கோளும் கிடையாது. நமக்கு எனக்கு குறிக்கோள் இருக்குது, அவ்வளவுதான். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த திருவள்ளுவர் என்ன சொல்றாரோ அதை நான் செஞ்சு காமிச்சிருவேன். அவர் பட்னி போட சொல்லியிருக்காரு, நான் பட்னி போட்டேன். வெங்கடேசன் வந்து இதெல்லாம் சொல்லிட்டேன். குழந்தை அறிவாளியாக்குன்னு சொல்றாரு, அறிவாளியாக்கிட்டு முயற்சி பண்றேன். எல்லா விஞ்ஞான ஈர்ப்பு கிராவிட்டின்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். எப்படி வந்து வாட்டர்ல இருந்து தண்ணி எடுக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மெட்டல் ஆக்சைடு பயன்படுத்தி மின்சாரம் எப்படி தயாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். விண்வெளிக்கு போய் என்ன பேசணும்னு சொல்லியிருக்கிறேன். அண்டத்தை பத்தி எப்படி ஆராய்ச்சி பண்ண சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்ப அது அண்டத்தை படிக்கிறதுக்கு போக போகுது. விரைவில் அண்டத்தை படிக்கிறதுக்கு எங்க போகுது? ஹங்கேரி போகுது. அங்கதான் அந்த ப்ராஜெக்டை செய்ய முடியும். வேற எவன்ட்டையும் கிடையாது. விண்வெளி காஸ்மாலஜி படிக்கிறதுக்கு தனி டிபார்ட்மெண்ட். அதாவது பேப்பர்ல படிக்கிறது வேற, பிராக்டிக்கலா செய்யறது என்பது வேற. என்னது இந்த நம்ம நாடு வெறும் பேப்பர் நம்பி நாசமா போயிட்டு இங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்கெல்லாம் இந்தியாவில பிசிக்ஸ் படிக்கல தண்டம்.
பிசிக்ஸ் ஒன்றும் முடிஞ்சா அவன் பிசிக்ஸ் படிச்சு விடுங்க. இந்த பையனை வந்து முடிஞ்சா பிசிக்ஸ் படிச்சு விடுங்க. பேர் என்ன மச்சான் முகிலன் பேர்? ராஜ். முகிலன் ராஜ். முகிலன். அக்கா பையன் பேரு முகிலன் ராஜ். ஆமா, அவன் கண்ட கண்ட கற்பனை எல்லாம் பண்ணிட போறான். அதெல்லாம் சொல்ற. பிசிக்ஸ் படிச்சேன்னு வச்சுக்கங்க, பிசிக்ஸ் படிச்சா டாக்டர் ஆயிடலாம். என்ன படிச்ச ஓகே. நீ வந்து அது படிக்க தேவையில்ல. பிசிக்ஸ் பிசிக்ஸ் படிச்சா பிசிக்ஸ் படிச்சா டாக்டர் ஆயிடலாம். நான் சொல்லி தர்றேன் அந்த சூத்திரத்தை. நான் சொல்லி தரேன். என் பொண்ணு பிசிக்ஸ் எல்லாமே டாக்டர் ஆயிடலாம். இது வந்து பயோ பிசிக்ஸ். நான் அப்படி கொலைப்புட்டுறா. இது பயோ பிசிக்ஸ். என்னது? திஸ் இஸ் நாட் மெடிக்கல் பிசிக்ஸ், இது பயோ பிசிக்ஸ். ம். பயோபிசிக்ஸ். பயோ பிசிக்ஸ் கேட்டீங்கன்னா ஒருத்தனுக்கு தெரியாது. உடம்பு எப்படி இயங்குதுன்னு பயோ பிசிக்ஸ். அந்த பயோ ம். பிசிக்ஸ் நம்மகிட்ட எல்லாமே சரக்கு இருக்குது. நம்மகிட்ட எல்லாமே சரக்கு இருக்குது. உனக்கு ஆரோக்கியம் தானே தேவை. இது செய்ய, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி, இப்ப நான் கேட்கறேன், எல்லா டாக்டருக்கு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா செலவு பண்றாங்க. அதே மாதிரி பக்ரைன் போறாங்க, டெஹ்ரான் போறாங்க, உக்ரைன் போறாங்க, ரஷ்யா போறாங்க, ஜெர்மனி போறாங்க. இந்த எங்க போயிட்டு வந்தாலுமே எவனாலும் எந்த நோயும் குணமாக்க முடியாது. எவனாலையும் ம். எந்த நோயும் குணமாக்க முடியாது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க? எந்த கொம்பாதி கொம்பானாலையும் நோயை குணமாக்க முடியாது. எந்த கொம்பாதி கொம்பானாலையும் என்ன வெள்ளைக்காரருடைய பாடத்தை படிச்சீங்கன்னா என்ன குணமாக்க முடியாது? நோயை குணமாக்க வேணா முடியாது. வேணா அப்ப அப்ப எதுக்கு நம்ம இந்த யோக முறையில அடிப்படையில அந்த உடம்பு எப்படி இயங்குதுன்ற அறிவை வச்சுக்கிட்டாதான் நம்மளையும் காப்பாத்திக்க முடியும். பிறருக்கும் அந்த நன்மை, அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அடுத்தவங்களுக்கும் அந்த அறிவை பொருளிடுறது. கொடுக்க முடியும். சொல்லி கொடுத்து ம். பொருளிட்டுறது. என்னது? சொல்லி கொடுத்து பொருளிட்டுறது. ம். பொருளிட்டல். அதாவது நன்மையை சொல்லி கொடுத்து பொருளிட்டல். என்ன சொல்லி கொடுக்குற பொருளிட்டல்? நன்மையை சொல்லி கொடுத்து பொருளிட்டல். ம். அறவழியில தான் பொருளிட்டணும். என்ன வழியில? அறவழியில தான் பொருளிட்டணும். இங்க நீங்க மாத்திரை மருந்து போட்டு ஆளை கொண்டு போட்டு புறவழியில பொருளிட்டு இருக்கானுங்க. வெள்ளைக்காரன் போறான், ஆளை குடிச்சு சாகடிச்சு போட்டு நாளைக்கு ரொம்ப முத்தி போச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு சேர்த்துருவீங்க. இருக்கு 10 லட்சத்தை கட்ட சொல்லுவான். பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் பணத்தை வாங்கிட்டு வந்துருவீங்க. என்னது? அப்படிதான் ஆயிட்டு இருக்குங்களா? நார்மலாவே அப்படிதான் ஆயிட்டு அப்ப இருக்கு. அது எப்படி நல்ல கேள்வி நீங்க ஒத்துக்கிறீங்க? அதுக்கு பையனை எப்படி படிக்க வைக்கிறீங்க நீங்க? ஒரு பையன் தனக்கு அப்பா அதுக்குதான் அடுத்து என்ன படிப்பு? இப்ப அப்படித்தானே இருக்குங்க. இப்ப அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற அந்த கேள்வி வரும்போது இப்ப அடுத்த நோக்கிய பயணம் இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லாம் அப்ப என்ன படிக்கணும்? அடிப்படையில விண்வெளி கல்வி படிக்கணும். என்னது? விண்வெளிக்கு தப்பிச்சு போற கல்வி படிக்கணும். ம். விண்வெளிக்கு தப்பிச்சு போற கல்வி நமக்கு தேவை. இடம் எங்கே இருக்குது? நோய் பெருகிட்டே இருந்தா நீ நோயில தானே சாக போற. நோய் பெருகிட்டே நீ நோயாளி தானே. நோய் பெருக்கிறதை தடுக்கிறதா, நோய் அதிகமாக்குறதா? நோய் பெருகிறதை தடுப்பதா, நோய் அதிகமாக்குவதா? அதான் கேள்வி. மருந்தை கொடுத்தால் நோய் அதிகமாகுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அப்போ ஒரு டாக்டர் என்ன பண்றான்னா நோயை பெருக்கி விட்டு போயிட்டு இருக்கிறான். என்ன பண்றான்? நோயை பெருக்கிறவங்க எப்படி டாக்டரா இருக்க முடியும்? அவனுக்கு நோய் வந்தா குணமாக்கிடு. உனக்கு சக்கரை நோய் வந்து தனக்கு சக்கரை நோய் வந்து டாக்டர் தனக்கு குணமாக்கி இருக்கான். எங்கிட்ட சக்கரை நோய் வந்த போது நல்லாயிட்டா. அப்ப நான் டாக்டரா எம்பிபிஎஸ் டாக்டர்? யோசிச்சு பாரு. நான் பெரிய ஆளா அல்லது எம்பிபிஎஸ் படிக்கிறேன் பெரிய ஆளா? அவன் தான் முடியாதுன்ட்டானே. முடியாதுங்கிறத நாங்க சரின்னு சொல்றோம். நான் முடியாது, எவன் முடியாதுன்னு சொல்றோம் நாங்க முடியும் நாங்க சொல்றோம். செஞ்சு பார்த்தா கண்டுபிடிச்சிருமா? இப்ப நீங்க செஞ்சு பார்த்தீங்க, 2 நாள்ல ஒரு ரிசல்ட். இது வந்து சிம்பிள். இது நிலையற்றது கிடையாது. இன்னும் இருக்குது நிறையவே. கரைச்சி எடுக்கணும். கரைச்சி அடிச்சு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகணும். இது ஒண்ணுமே கிடையாது. 1% வச்சு நீங்க எல்லாம் இந்த 1% வச்சு நீங்க உங்களுக்கு பெருசா இருக்கலாம். எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு என்னவா இருக்கலாம்? இமாலய சாதனை. உங்க ஊர்ல யாரும் நம்ப மாட்டாங்க. அதாவது நாராயணனுக்கு வந்து சக்கரை நோய் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா உங்க ஊர்ல எவனும் நம்ப மாட்டான். என்னது? இப்ப அது நார்மல் ஆயிடுச்சு இல்லையா? எல்லாருக்குமே சக்கரை நோய்ன்றது இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு இல்லையா? எல்லாருக்குமே வந்து அது ஒரு டயபெட்டிக் எல்லாருக்கும் இருக்கு, அவ்வளவுதான் ஆல்மோஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்க உடம்பு தன்மைய மாதிரி, அதாவது நீங்க சொல்ற மாதிரி இப்ப அசிடிக் ஆயாச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப பாடி அசிடிக்க நோக்கி போறதுனாலதானே வந்து ஒவ்வொரு நோய் உற்பத்தி போகுது. ஆமா போகுது. அப்போ அது வந்து நியூட்ரல் ஆகிறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கோமா? அந்த அடிப்படை அப்ப பாத்தீங்கன்னா அப்ப இது வந்து பேசிக் ஸ்கூல்ல இருந்தே லெசனா மாத்தணும் இல்லையா? வந்து ஸ்கூல்ல இருந்தே அந்த எஜுகேஷனா வந்து மாத்தணும். அப்ப ஸ்கூல் எஜுகேஷன் எப்படியா மாத்தணும்? உடம்பை எப்படி சுத்தம் பண்றது, அந்த கல்வி வந்து அறிவை வந்து சின்ன வயசுலயே போக்கட்டணும் இல்லையா? நியமம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்தே வரும். ஸ்கூல்ல இருந்தே சொல்லி கொடுத்துடணும். ஆமா, குருகுல கல்வியில சொல்லி கொடுக்கணும். குருகுல கல்வி அரசனுக்கு அக்கறை இருக்காதுங்க. அரசன் வந்து நிர்வாகம் தான் பார்ப்பான். அரசனுக்கு வந்து பள்ளிக்கூடம் நடத்துற வேலையில ஆசிரியர் தான் பள்ளிக்கூடம் நடத்துவாங்க. ஆசிரியர் தான்
திண்ணை பள்ளிக்கூடம். அந்த காலத்து வள்ளலாரே கூட திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிச்சதாக தான் அவர் சொல்றாரு. பாடம் நாங்க தான் பள்ளிக்கூடத்துக்கு போனோமே தவிர அந்த காலத்துல திண்ணை பள்ளிக்கூடம் தான். ஆசை அது மட்டும் இல்ல, இன்னும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியரோட தங்குவாங்க. ஆசிரியர் கொண்டு விட்டு போட்டு வந்துருவாங்க. 15 வருஷம் அங்கேயே தான் இருக்கணும். 12 ஆண்டுகள் அங்கேயே இருக்கணும். எத்தனை ஆண்டு? 12 ஆண்டுல 64 கலைகள் அவன் என்னன்னா 64 கலையில அவன் தேர்ந்தெடுப்பான். கல்யாணம் தான் அவன் தான் பண்ணி வைப்பான். யாரு? ஆசிரியர் தான் கல்யாணம். இங்க பெற்றோருக்கு இங்க வேலையே இல்லை. பெற்றோருக்கு ஏன்னா நீ தகுதி வாய்ந்த ஆள்கிட்ட கொண்டு விட்டு போட்டு வந்துடுற. தகுதி வாய்ந்த ஆள்கிட்ட விட்டு போட்டு வந்ததுக்கு நீ எல்லாம் எந்த பஞ்சாயத்து இங்க கிடையாது. எந்த பஞ்சாயத்தும். அதுதாங்க கல்வி. இது மானகட்ட கல்விங்க. இது குமாஸ்தா கல்வி. என்ன கல்வி? ஜஸ்ட் அந்த பொருள் ஈட்டுறதுக்காக மட்டும்தான். அங்க அறிவு வளருதா இல்லையா, அறிவை நோக்கிய பயணம். இது குமாஸ்தா பிரிட்டிஷ்காரன் பன்றி இறைச்சி திங்கிறவனுடைய கல்வி. இது என்ன கல்வி? பன்றி இறைச்சி தின்னுட்டு புலன்களை ஒழுக்கம் இல்லாதவனுடைய கல்வி. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நானு கண்டுபிடி வெள்ளைக்காரன் பேசிட்டு தான் இருக்கேன். நான் பேசுறது அத்தனை வெள்ளைக்காரன் தான். என்னது? வெள்ளைக்கார பன்றி முண்டம். உலகத்தை இன்னைக்கு அவன் இருக்கிற இடமே தெரியாது. ஒரு காலத்துல உலகத்தை இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியும். இங்கிலாந்துக்காரன போட வேண்டிட்டு போயிட்டு இருப்பான். ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரத்தை ஏமாத்திட்டு இருந்தான். பிரிட்டிஷ்காரன் அவங்க இப்ப கேட்டீங்கன்னா 100 வருஷம் முன்னாடி இந்த ஆதிக்கம் தானே இருந்தது. இப்ப 2025 1925 வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா நாட்டு ஆண்டுட்டு தானே இருந்தாங்க இந்தியாவை. 100 வருஷம் முன்னாடியே எல்லா நாடுகளும் அவனுக்கு வேண்டா. உலகத்துல சூரியன் எங்கெங்க உதிக்குதோ அல்ல என்ற நாடுன்ட்டா. என்ன ஆணவம் பாருங்க. என்னது? சூரியன் எங்கெங்க உதிக்கிறதோ அங்கெல்லாம் என்ற நாடுன்ட்டா. அடி சேர்ப்பாள் அவனை. இப்ப இருக்கிற இடம் தெரியாம போயிட்டான். என்னது? ஆப்பு வச்சுட்டாங்களே, முண்டி பாருங்க போட்டு எரிஞ்சிருவாங்க அவனை. சும்மா கதை விடலாம். ஒரு பணக்கார நாடுதான். நீ பணக்கார நாடு என்ன பண்ண போற? ஒண்ணு கிழிக்க முடியாது. உன் நோயவே நீ குணமாக்க முடியாது. அப்புறம் என்ன நீ பணக்காரன்? ஒன்று நோயை குணமாக்கறதுக்கு ஒன்று உன்னடி சொல்றாங்களே. கிராமத்தில் பச்சையா சொல்லுவாங்க, முதல்ல ஒன்றது கழுவிடா அப்படிம்பாங்க. என்னது? அப்புறம் அடுத்த கழுவலாம்பாங்க. சொன்னா வெக்கமா இருக்கும். முதல்ல ஒன்றது கழுவிட்டு வாடாம்பாங்க. முதல் நீ ஒன்றது கழுவ தெரியாம நாங்க ஏற்கனவே கழுவிட்டு இருந்தவங்க தான். உணவு பாதையை கழுவிட்டு இருந்தவங்க இடையில 2000 ஆண்டு தூங்கிட்டோம். கொஞ்சம் சாராயம் அதிகமா போச்சு. எங்களுக்கு தமிழர்களுக்கு கொஞ்சம் சாராயம் அதிகமா போச்சு. உணவு சாராயம் அதிகமா போச்சு. அதாவது உணவு சாராயம் அதிகமா போச்சு. என்னது? உணவுல அதாவது அந்த ரைஸ் கல்பிரேட் அப்படின்ற அது யாரு கல்பிரேட் அப்படின்னா அந்த சாதம் தான் கல்பிரேட். அதுலதான் அந்த எத்தனால் அந்த எத்தனால் இருக்கு இல்லையா? ஆமா, உணர்வு ஆயிடுச்சு. ஆமா, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. எப்படி இருந்ததுன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி கப்பலோட்டிகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. படகோட்டிகள் கப்பலோட்டி என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்க தடை செஞ்சாங்க. இந்த சோறை புளிக்க வச்சு சாராயமா மாத்துற முறை கப்பலோட்டிகளுக்கு தெரியும், இந்த படகோட்டிக்கு தெரியும். அதை தடை வச்சாங்க அவங்க. யாரு? பிரிட்டிஷ்காரன். புரியுதுங்களா? அவன் சாராயம் அவன் இதுக்கு பேர் அன்னச்சாராயம் பேரு. என்ன? அன்னத்துல இருந்து சாராயம் எடுக்கிறது. ஒண்ணு இல்ல, போட்டு பாருங்க, நெட்ல போட்டு பாருங்க, அன்னக்காடின்னு போட்டு பாருங்க. என்ன போடணும்? அன்னக்காடி. ரைஸ் பீர்னு போடுங்க, ரைஸ் அராக்னு போடுங்க. ரைஸ் பீர் ஆர் ரைஸ் அராக்னு போடுங்க. ரைஸ் பீர் ஆர் ரைஸ் அராக் ஆர் லைட் ரைஸ் எத்தனால்னு போடுங்க. ரைஸ் எத்தனால்னு போடுங்க, வந்துடும் பாருங்க. எல்லாமே சாராயம் தயாரிக்கிறதானுங்க. விதை அத்தனையும் சாராயம் தயாரிக்கிறதா. ஃபெர்மெண்டேஷன் பண்ணி சாராயம் தயாரிச்சிருவாங்க. ரைஸ் பீர்னு போடுங்க, அல்ல ரைஸ் அராக்னு போடுங்க, ரைஸ் எத்தனால்னு போடுங்க. அதுல பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். அது அன்னைக்கு பார்த்தோங்கயா, ரைஸ் எத்தனால் அப்படின்னு போட்டா வருது. ரைஸ் எத்தனால் இஸ் ethanol produced from rice. It's made from breaking down the starch into sugar, then fermented the sugar into ethanol. இந்த எத்தனால் என்ன பண்ணுன்னா மெல்ல மெல்ல போய் கணையம் கல்லீரல் டேமேஜ் பண்ணிடும். கணையம் கல்லீரல் நுரையீரல். அது மட்டும் இல்ல, மூக்கு சளி. சாரை குடிக்கணும் பாத்தீங்கன்னா சளி மூக்குல ஒழுதுட்டே இருக்கும். சளி வாயில சளி, மூக்குல சளி, நாத்தம் அடிக்கும். சாராயம் குடிக்கணும் பாத்தீங்கன்னா கிட்ட போக முடியாது. அப்படியேங்க அப்பா பிணவாடை அடிக்கும். என்னது? அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அவன் வந்துங்க 24 மணி நேரம் சாராயம் குடிக்கலாம் இருக்கான், தெரியுங்களா? 24 மணி நேரம் சாராயம் குடிக்கலாம் இருக்கிறான். உணவே அவன் சாப்பிட மாட்டான். ஒல்லியே இழைச்சி போய் கரைச்சி போய் கடைசியில் செத்து போயிடுவான். சிறுநீரகம் வேலை செய்யாம செத்துருவான். சிறுநீரகம் வேலை செய்யாம செத்து போயிடுவான். ரொம்ப கொடுமை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 24 மணி சாராயம் குடிப்பா இருப்பாங்க. அங்க கிராமத்துல பார்த்திருக்கேன். சாராயம் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீடு சண்டை நடந்துட்டே இருக்கும், பயங்கரம். அந்த காலத்து கிராமத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஊருக்கு 2 பேர் சாராயம் குடிப்பாங்க, அப்படியே இருந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு செத்து போயிடுவாங்க.
இப்ப கேட்டா இந்த வந்து உள்ள வந்து குண்டிக்காய் வெடிச்சு போச்சுப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது. இப்பதான் கிட்னி ஃபெயிலியருங்கிறீங்க. அட மானங்கெட்ட பயலுங்களா! அந்த காலத்துல தமிழ்ல அது குண்டி வெடிச்சு போச்சுன்னு அர்த்தம். என்னடா குண்டிக்காய்னா வந்து அது காய்னா ஆ அது உற்பத்தி ஆற இடம். மீன்ஸ் அந்த யூரின் ஆ உற்பத்தி ஆற இடம் வந்து கிட்னின்னு சொல்லுவாங்க. இவங்க ம். கிட்னி ஃபெயிலியருங்கிற அந்த காலத்துல குண்டிக்காய் வெடிச்சு போச்சுப்பாங்க. அந்த குண்டிக்காய்ங்கிறது இந்த விதை மாரி இருக்கிறது. அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சுது. ஓ! குண்டிக்காய்னா கிட்னி. ஓ! அதுக்கு பேரு தமிழ்ல சிறுநீரகம்னு பேரு வச்சான். ம். எங்களுக்கெல்லாம் தெரியல அதெல்லாம். அப்பல்லாம் தெரியாது எங்களுக்கு. ஏன்னா, இந்த விஷத்தை சுத்தம் பண்ற அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வயித்துல உற்பத்தி ஆகுற விஷத்த வயித்துல என்ன போடுறீங்க? சாப்பாடு போடுறீங்க. சாப்பாடு, கீப்பாடு, பழம், காய்கறி, கீரை, பழம், தண்ணீர், டீ, காப்பி எல்லாம் போடுறீங்க இல்லையா? அத பூரா ம். சுத்தம் பண்ணி வெளியேத்துற வேலை தான் சிறுநீரகத்தோட வேலை. அப்ப வயிறு காலியா இருந்தா சிறுநீரகம் வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல. வயிறு காலியா இருந்தா ம். சிறுநீரகம் வேலை செய்யுது. அப்ப கிட்னி ஃபெயிலியர்ல பொய். இப்ப வயிறு காலியா பண்ணிட்டே இருந்தோம்னா, அந்த உடம்புல இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற உப்பு பூரா என்ன ஆகுதுன்னா, முதல்ல வெளியேத்த ஆரம்பிக்கும். ஒரு 2 நாளைக்கு சிறுநீர் வராம ம். இருக்கும். 3 நாள் அப்படியே சொட்டு போட ஆரம்பிச்சிடும். 3 நாள், 4 நாள் வந்துச்சுனாவே, சிறுநீரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். முதல்ல இந்த ஃபாஸ்டிங் இருந்தாவே, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுறது சிறுநீரகம் தான். முதல்ல அதுதான் வந்து அவன் தப்பிக்க இருக்க முதல் விஷயம். நல்லா ஒண்ணுக்கு மஞ்சளா 10 தடவை போயிட்டாவே அவன் தப்பிச்சிருவான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சுத்தமாகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவனை சுத்தப்படுத்த சிறுநீரகம். ஏன்னா சிறுநீரகம் தான் அதிக விஷயத்தை வெளியேற்றும். இது சாலிடா இதை குடிச்ச உடனே வெளியேறும். இது வந்து 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா வரும், 8 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் வரும். அது அப்படி இல்லை, குடிச்சு 1/2 மணி நேரத்துல வெளியே வந்துடும். இப்ப ஃபாஸ்ட் ரிகவரி என்ன கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு சுத்தம் பண்றது என்ன சொல்லுவீங்க? என்னமோ சொல்ல டயாலிசிஸ் சொல்றீங்களே அந்த மாதிரி இதை பண்ணி பண்ணி ரத்த உடம்பு இது வந்து 80,000 கிலோமீட்டர் தண்ணி வந்து 80,000 கிலோமீட்டர் போயிட்டு வருங்க. உடம்பு எங்கேயும் போயிட்டு வரும். இந்த கண்ணுல இருக்க லென்ஸை தவிர தண்ணி புகாத இடம் கிடையாது. எல்லாம் பூந்து அலசிட்டு வெளியே வந்துடும். அலசிட்டு எல்லா அதனாலதான் உப்பையும் அதனாலதான் நம்ம தண்ணி குடிக்க சொல்றோம். ஏன் தண்ணி அதுவும் மெடிசன் மாதிரி குடிக்க சொல்றோம் அப்படின்னா, அப்பதான் அது வீரியம் வந்து எல்லா இடத்துல போய் அதோட கழிவுகளை கரெக்ட் பண்ணிட்டு வரும். இப்ப நம்ம நிறைய தண்ணி குடிச்சா அது கீழே போயிடும் அது டைரக்டா. இப்ப தேவையே நம்ம இல்லை, கொஞ்சமா தேவையே இல்லை. தண்ணி குடிச்சா ஆஹ் ஆஹ் கொஞ்சமா தண்ணி குடிச்சா அது எல்லா செல்களுக்கும் போயிட்டு எல்லா கழிவுகளும் அப்படியே கரைச்சு எடுத்துட்டு வரும். இப்ப எனக்கு புரியுது. ஆஹ் ஏன் வந்து நீங்க ஆஹ் தண்ணியை கம்மியா குடிக்க சொல்றீங்க அப்படின்ற ஒரு அறிவு எனக்கு கேட்டுக்கிட்டே எதுக்கு தண்ணியை கம்மியா குடிக்கணும்? ஆஹ் நார்மலா கொஞ்சம் அதிகமா தான் குடிக்க சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ் குடிக்க சொல்லுவாங்க, 2 கிளாஸ் குடிக்க சொல்றாங்க. ஆனா நீங்க ஏன் 2 மடக்கு குடிக்க சொல்றீங்க? அந்த 2 மடக்க வந்து கண்டினியூ விட்டு 1/2 மணி நேரத்துக்கு கூட குடிச்சிட்டே இருக்க சொல்றோம். புரியுதா? ம். 1/2 மணி நேரம் குடிக்கிற அப்பதான் அந்த அந்த வந்து எல்லா இடத்துல போய் அந்த டெட் செல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அது வரும் இல்லையா? டெட் செல்ஸ் ட்ரெஸ் அதாவது தேவையில்லாத. அதேதான் அதேதான். 2 வேலை செய்யும். அது எப்படின்னா 2 வேலை செய்யும். ஒண்ணு குடல் இருக்க சிறு குடல், பெருங்குடல், மலைக்குடல், குறிப்பா பெருங்குடல் சுத்தம் பண்ணிரும், மலைக்குடல் சுத்தம் பண்ணிரும். அப்ப இந்த உடம்பு எங்கேயும் போய் எல்லா விஷயத்தையும் கூட்டிட்டு சிறுநீரகத்துல வெளியே போயிட்டு தானும் வெளியேறும். தண்ணீர் ஒரு காலம் உள்ள தங்கவே தங்காது. தண்ணி வந்து தானும் வெளியேறும், தன்னுடைய அழுக்கையும் கூட்டிட்டு வெளியேறும். டபுள் வேலை செய்யும். அங்க குடலே சிறுகுடல் உணவு பாதையை சுத்தம் பண்ணிடும், ரத்த பாதையை சுத்தம் பண்ணிடும். தண்ணீரும் அங்க இருக்காது. இயற்கை வந்து எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் ஒரு கடு கூட உடம்ப வச்சுக்காது, வெளியேற்றிடும். தண்ணியும் அது வெளியேற்றிடும். தண்ணி அதுக்கு அன்வான்டட் தான். ம். எப்படி துணி காய போடுறீங்க, காஞ்சதுக்கு அப்புறம் அந்த உலர்ந்த துணி தான் உங்களால போட முடியும். ஈர துணி உங்களா போட்டா ஒத்துக்குவீங்களா நீங்க? ஈரத்தண்ணி நீங்க போட்டு பாருங்க, நாத்தம் வெளிமர் உடம்பு. ஈரத்தண்ணி போட்டு பாருங்க, ம். நாரி போயிரு உடம்பு. போட முடியுமா? ஈரத்தண்ணி போட முடியுமான்னு கேட்கறேன். இல்ல வெயிலுக்கு இல்லைங்கய்யா. ஈர துணிய ரூம் உள்ளேயே காய வச்சா அந்த ஸ்மெல் வரும். நீங்க வெயில்ல தான் காய நாத்தம் வைக்கணும். நாத்தம் வெளிம்பெரு விளையாட்டு சும்மாங்கிற எல்லாமே போடுறது விஞ்ஞானம் ஒரு தான். பக்கம் விடுங்க. போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரூமுக்குள்ளேயே காய வச்சா, ஏன்னா இங்க நாங்க சிங்கப்பூர்ல இருக்கோம் இல்லையா? சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வெளிய காய வைக்கிறதுக்கு முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் வந்து உள்ள காய வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்சது கதை. அதனால இப்ப நாத்தம் அதுக்கு வந்து அடிக்கும், மோந்து பாருங்க, ஆமா. பிணவாடை அடிக்கும். உம் அப்ப ஏன்னா அது சுத்தப்படுத்தல. தண்ணீர் என்ன பண்ணும்னா அதை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். ம். 2வது வந்து ஈரத்துணி போட்டீங்கன்னா ரூம்ல இருக்கிற கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதுவே அங்க போய் உட்காந்துக்கும். எதுல போய் உட்காந்துக்கும்? துணியில போய் உட்காந்துக்கும். துணியில வந்து உட்காந்துக்கும். ஏன்னா அது ஈரமா அங்க இருக்கு இல்லையா? அங்க போய் குஞ்சு பிடிச்சிட்டு அது அங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். உனக்கு அதெல்லாம் தெரியாது. அங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். கண்ணுக்கு தெரியாம பல லட்சம் கோடி குடும்பம் நடக்குதுங்க ஐயா. நமக்கெல்லாம் புரியாது. கண்ணுக்கு தெரியாம பல லட்சம் நம்ம இந்த சுவாசத்திலேயே பல கிருமிகள் உள்ள போயிட்டு வெளியே வருது. நம்ம ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர்த்த கொண்டுட்டு தான் இருக்கிறோம். நமக்கு ம். கண்ணுக்கு தெரிஞ்சது மனுஷனோட உயிர் தான் பெருசு, மற்றது எதுவும் சிறுசுதான். கண்ணுக்கு மனுஷனோட உயிர் தான் பெருசு. என்னது? ம். மனிதன் தான் இங்க முக்கியமானவன். இங்க வந்து மத்த எது முக்கியமானது கிடையாது. அதுதான் இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. மனிதன் தான் முக்கியமானவன் தவிர இங்க ஆடு போகுது, மாடு போகுது, அது என்ன ஆகுன்னு அதெல்லாம் பொழப்பு இல்லாத பண்ற வேலை. இங்க மனிதனை காப்பாத்திற்கு யோகிதை கிடையாது. என்னது? ம். மனிதனை காப்பாத்திற்கு கல்வி தப்பா இருக்குதே. அப்ப என்ன அப்ப எழுதியிருக்காரு? பல்லுயிர் ஓம்புக அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கய்யா? பல்லுயிர் ஓம்புக.
மனிதனை காப்பாத்துதான் பல்லுயிரங்க. நீ என்ன பண்றீங்கன்னா, எந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா, முதல்ல இவன் தப்பிச்சு போற வரைக்கும் பூமியை பாதுகாப்பா வச்சுக்கிறதா, வேற ஒண்ணும் கிடையாது. தப்பிச்சு போறான் பாருங்க, அது வரைக்கும் பல்லுயிர் ஓம்புதல். தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் இங்க பல்லுயிரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரே உயிர் தான், மனிதன் மட்டும்தான். விண்வெளியில யாரும் இருக்க முடியாது. தாவரம் இருக்கலாம், தாவரம் இருக்கும், மனிதன் இருப்பான். இடையில இருக்கிற எந்த விலங்கும் அங்க இருக்காது. புழு இருக்காது, பூச்சி இருக்காது. இப்ப மனிதன் மட்டும் அங்க போறான்னு வச்சு நல்லா கற்பனை பண்ணிக்க. இப்ப நான் கற்பனையா பேசுறேன், ஏன்னா புத்தகத்துக்கு பின்னாடி போட்டாச்சு, மனிதன் விண்வெளிக்கு போயே ஆகணுங்கிறேன். அங்க போனா இல்லைங்க, தாவர ஒரு வர்க்கம். சமூகம்ன்றது சார்ந்தது அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த நிலப்பரப்புல என்னென்ன மிருக ஜீவராசிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்ந்துதானே அங்கேயும் இருக்கணும். அங்க போய் எப்படி எம்டியா இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுல தப்பு, அதுல பரிணாமத்துல தோத்து போனது. அதெல்லாம் எவனும் முட்டாள் எழுதி வச்சிருக்கிறான். மதவாதிகள் தப்ப. மதவாதிகளுக்கும் அறிவுக்கு சம்பந்தம் கிடையாது. புராணத்துக்கு முன்னேற்றம். புராணத்துல இருக்கிற சில உண்மைகள், நீதிகளை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். என்னது? சில நீதிகள், அவ்வளவுதான். நீதிதான். ஆமா, நீதிகளை தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக நான் வந்து இங்க பரிணாமத்தில் தோத்து போனது அதுதாங்க நாமளா மாறி இருக்கோம். என்னது? அது அதெல்லாம் நம்மளோட எச்சங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா? முடிச்சு போச்சு. நீ மசரை பத்தி, நீ எங்க மூளையை பத்தி கவலைப்படுவியா, மசரை பத்தி கவலைப்படுவியா? மூளைதான் நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்னு முக்கியம் இல்லையா? நீ ஐயோ முடி போச்சு முடி எதுக்கு ஏன் கேக்குற? மூளைதான் முக்கியம். அந்த மாதிரி அதுல எச்சங்கள். அவளை நீங்க 10ஆம் கிளாஸ் படிச்சு நீங்க போயிட்டு இருக்கப்ப 1ஆம் கிளாஸ் பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ 10ஆம் கிளாஸ் போயிட்டு இல்ல, அதுக்கு 12ஆம் கிளாஸ் போ, அப்புறம் 13க்கு போ, 12க்கு போ, 20க்கு போ. அதை விட்டு போட்டு ஐயோ 1ஆம் கிளாஸ் போய் நான் படிச்சு பள்ளிக்கூடத்தை விட்டு போட்டு வந்துட்டேன், அப்ப பள்ளிக்கூடத்திலே படுத்துக்கு. நீ 1ஆம் கிளாஸ் படிச்சு நீ அப்பவே மறந்துட வேண்டியதானே? நீங்க ஆமா சிங்கப்பூர் போயிட்டீங்க, உங்க கிராமத்துல படிச்சு நினைச்சுட்டே இருப்பீங்க. நீங்க அப்படி நினைச்சிட்டு தான் நீங்க முன்னேறவே முடியாது. என்னது? இந்த மாதிரி கதை தான். அதெல்லாம் கழிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாமே ஸ்டெப்பு தான், எல்லாம் கழிச்சு விட்டு. இப்ப நான் எத்தனை நாளைக்கு சொல்லிக் கொடுப்பேன்? கழிச்சு விட்டு போய் நீங்க தான் முன்னேறணும். அவர்கள் முன்னேற வேண்டும்ங்கிறதான் விஷயமே. அதனால இது ஒரு விஷயமே கிடையாது. இதுதான், இதை நோக்கித்தான் போகுது. இது எப்படிங்கன்னா, இந்த விண்வெளி வாழ்க்கைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப கண்டம் விட்டு கண்டம் பாயறது, அண்டம் விட்டு அண்டம் பாயறது, புதிய கண்டங்களை கண்டுபிடிப்பதில் அந்த காலத்துல இருந்தது. இப்ப வந்து ஆஸ்திரேலியா போய் குடியேறது, அமெரிக்கால போய் யாருங்கிறீங்க, எங்க இருக்க நாட்டுக்காரன் இன்னைக்கு குடியேறிட்டே இருக்கான். எவனும் அந்த சொந்த நாடுங்க. அப்படி பாத்தீங்கன்னா செவ்விந்தியர் தான் சொந்த நாட்டுக்காரனுங்க. என்னது? பூர்வீக குடிகள். அங்க பூர்வீக குடிகள் அங்க கிடையாது, ஆஸ்திரேலியாலும் கிடையாது. எல்லாரும் கொண்டு போட்டானு, இவனுக்கு போய் கொண்டு போட்டானுங்க. எல்லாரும் இந்தியாவில மட்டும் கொண்டானுங்க. எல்லா நாட்டிலையும் இவனுக்கு போய் கொள்றதா, அந்த கையில வெடிமருந்து வெட்டிட்டு கொலை செய்யறதே இவங்க நோக்கமா இருந்தது. கொலை செஞ்சுதான் எல்லாத்தையும் சாகடிச்சானுங்க. கொலை செஞ்சுதான் எல்லா அரசியல்வாதியும் கொலை செய்யறதே இவனுக்கு வேலையா இருந்தது. கொலை செய்யாம எதுவும் செய்ய முடியாது இவனால. போனா கொலை செய்யணும், அவ்வளவுதான். கொலை செஞ்சுதான் பயப்படுவானுங்க. அப்படி கொலை செஞ்சுதான் வந்தானுங்க. அது இயற்கையில் இருந்தது. ஆனா கொலை செய்யாமல் நாம வந்து விண்வெளிக்கு போறத நாகரிகம். அதுதான், அதுக்காகத்தான் இப்ப தொடங்கிட்டோம். இது யாரு செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் செய்யணும். ஏன்னா இங்கதான் அறிவு அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுல அறிவு அதிகமா இருக்கு. ரெண்டாவது வந்து தமிழ் தான் உலகத்தின பொது மொழியா வரும். மற்ற எல்லா குழந்தையும் அந்த தாய்மொழி தான். எல்லாரும் அந்த நாட்டுல தாய்மொழியை கத்துக்கணும். அதுக்கப்புறம் எழுத்து வடிவத்தை தமிழ் தான் கத்துக்கணும். மற்ற மொழியெல்லாம் தேவையில்லை. மூக்கோசைங்கிறது ஒரு 4-5 சத்தம் இருக்குது. ஏன்னா ஆங்கிலத்தை காட்டிலும் பல கோடி கலைச்சொற்கள் உருவாக்கணும்னா இந்த மூக்கோசை சேர்த்தியாக வேண்டி இருக்குது. ஒரு 6 சத்தம், சா ஹா ஹூ இஜ்ஜு முஜ்ஜு தஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய சத்தம்லாம் இருக்கு. இங்கு சங்கு மங்கு அதெல்லாம் மூக்கொடியாத்தான் இருக்கும். இதெல்லாம் கிடையாது. அதுல வந்து தமிழ் இருந்து போனா தமிழுக்கு வரி வடிவம் கிடையாது. அது வந்து பேசி பழகிறது தான். அப்ப நாம அந்த மூக்கோசை தான், மூக்கோசைக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். இவ்வளவுதான் விஷயம் இருக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. நோயற்ற வாழ்வு குறைவிட்ட செல்லும். ஏதோ சண்டை மட்டும் கேட்கலாம், 8 மணிக்கு பேசலாம். அதனால எல்லாரும் செய்யுங்க. அவன் கூட பழங்களுக்கு மாத்தி விட்டா அவனே சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். இந்த வயசுல பழங்கள் கொடுத்து பழகினா அவன் அந்த இப்பவே சுத்தமாக ஆரம்பிச்சான்னா தேவையற்ற கொழுப்புல கரைஞ்சிரும். இந்த புதான் இருக்கிறத கரைஞ்சி சளியே வராது, அவனுக்கு சளி பிடிக்காது, நோயும் வராது. வருமுன் கப்பம்ன்ற மாதிரி. இப்ப செய்யலன்னா எப்ப செய்ய போறீங்க? இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும். இயற்கை உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன, இயற்கை உணவு சாப்பிட்டா குடல் சுத்தமாகும். இயற்கை உணவு சத்துங்கிறது வேற, இயற்கை சுத்தப்படுத்தும் புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த 15 வயசுக்கு என்ன சாப்பிடணும் அறிவு வந்து யாருக்கு இருக்கணும் அப்படின்னா, இப்ப அந்த பசங்களை கைட் பண்ற பேரண்ட்ஸுக்கு வந்தாச்சு அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கறதுக்கான அறிவு நமக்கு வந்துடும் இல்லையா? கேள்வி இயற்கை ஆசிரியரே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். எப்ப ஆசிரியர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான், ஏன் தப்பா சொல்லிக் கொடுக்குன்னு கேட்பான். என்னது தப்பா சொல்லிக் கொடுக்காதுன்னு கேட்பான். அவன் சிந்திக்காரன், தப்பா சொல்றேன்பா, சொல்லிடுவான் அவன். ஏன்னா
சரியான ஆசிரியர்கிட்ட போனா கரெக்டா அவன் இருப்பான். நீங்க சிலபஸ்ல போனீங்கன்னா அவ்வளவுதான். சிலபஸ் போனீங்கன்னா அப்புறம் அவன் இந்த மாதிரி ஆளுக்கு சிலபஸ்க்கு போனாங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். என்ன தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கிற 1922 கண்டுபிடிச்சு எப்பயும் பேசிட்டு இருக்கிற 2025 என்ன பிசிக்ஸ் என்னமோ 2025 என்ன கெமிஸ்ட்ரி என்னவோ 2025 எது பயாலஜி அதை சொல்றதுக்கு போட்டு நீ வந்து அப்போ இந்த இல்லைங்கயா லைக் அப்போ இப்ப இந்த காலத்துல வந்து பசங்க வந்து ஐயா பசிக்கிற மாதிரி இருக்குங்கய்யா, என்ன சாப்பிடவா? அப்படி மணி என்னாச்சு இப்போ? 3 ஆயிடுச்சுங்க. அது பசிச்சா யாரும் சாகப்பட மாட்டாங்க. நீங்க 6 மணி வரைக்கும் தள்ளி போடுங்க. பசிச்சா நல்லது. என்ன சாப்பிடுறது? இப்ப என்ன சாப்பிடலாம்? அப்போ கொஞ்சம் தண்ணி குடிங்க அவ்வளவு. நேத்து மதியம் 3 மணிக்கு தான் சாப்பிட்டேன்யா. தள்ளி போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லையா? ஒன்றும் தப்பு, தள்ளி போடுங்க. சாயங்காலம் 5 மணி. அதான் உங்களே மயக்கம் வருதா, கிறுக்கு இருப்போ, சோறு வர ஒன்றும் இல்லையே. மயக்கமா இருக்குதா? மயக்கம் இருக்குதா? ஒரு மாதிரி சிவரிங்கா இருக்க மாதிரி இருக்கு. அது இருந்தா இருந்துட்டு போட்டு ஒன்றும் உயிரெல்லாம் ஒன்றும் போகாது. அப்படித்தான் ஏமாத்து எல்லா வேலையும் பண்ணும். உங்களை ஏமாத்தி தானே போட்டு எறியும் உணவு. உங்களை ஏமாத்துறது தானே உணவுடைய வேலையே. என்னது உணவு? ஆமா, வேணுமா 2 பேரிச்சை பழத்துக்கு போடுங்க. அப்படி பண்ணலாம் இல்லையா? பேரிச்சை பழத்துக்கு போடுங்க. அதுக்குதான் பேரிச்சை எல்லாமே வாங்கி வச்சுங்க. நேற்று காலையில 11 மணிக்கு சாப்பிட்டேன் டிஃபன். அதோட எதுவும் சாப்பிடல, தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கேன். டிஃபன் என்ன சாப்பிட்டீங்க? பூரி சாப்பிட்டேன். அப்புறம் நேற்று சொன்னதான் சொல்றீங்களா? நேற்று வேண்டாம்னு சொன்னா அதுக்கு இன்னொரு வரைக்கும் கம்மிதான் இருக்கிறீங்க. நீர் மட்டும் அறுதி இருக்கீங்க. சரியா? ஆமா. சரி, இப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. 2 பேரிச்சம்பழம், 2 நட்ஸ் கிட்ஸ், கடலை மிட்டாய், இந்த மாதிரி 2 சாப்பிடுங்க. சரியா போயிடும். பசி இப்ப அடைக்கலாம் பாருங்க. பயிற்சி முடியிருக்குள்ள பசி தானே. அது இருந்தா அது போட்டு 2 பேரிச்சம்பழமோ 2 வேர்க்கலையும் சாப்பிட்டா நின்று போச்சு. அதுக்கு என்ன பெருசா அது சமையல் பண்ணணுமான்னு கேக்குறேன். சரி சரிங்க. அதுக்கு எதுக்கு சமையல்னு கேக்குறேன். இப்ப சாப்பிடுங்க. இப்ப பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. இப்ப பேரிச்சம்பழம், கடல் மிட்டாய் சாப்பிடுங்க. எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு ரத்தம் சுத்தமாயிரும். பேரிச்சம்பழம் சாப்பிட்டா ரத்தம் சுத்தமாயிரும். பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வேர்க்கலை சாப்பிட்டோம்னா இன்னும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தள்ளி போடலாம். என்னது? இன்னொரு 3-4 மணி நேரம் தள்ளி போடுவோம். ஆமா, சாப்பிட்டு பாருங்க. தள்ளி போதில்லைன்னு பாருங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க. மறுபடியும் அப்போ வந்து தள்ளி போடலாம். மறுபடியும் 5 மணி நேரம் தள்ளி போட்டு நீங்க சாப்பிட்டுக்குங்க. புரியுதா? நல்ல காய்கறி, நிறைய காய்கறி வச்சு உங்களுக்கு என்ன காய்கறி இருக்குதோ அது நல்லா வணக்கி ஒரு 1/2 கிலோவாவது காய்கறி இருக்கணும். நல்லா வணக்கி 2 ரொட்டி துண்டு இருக்குல்ல, ரொட்டி துண்டு வந்து தோசைக்கல்ல போட்டு அப்படி சுட்டு எடுத்துட்டு அந்த காய்கறி பிரெட்டே சொல்றீங்களா? பிரெட்டே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சப்பாத்தி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. எதுவுமே தேவையில்லை. சப்பாத்தி சாப்பிடணும் அவசியம் இல்லை. யார் சொன்னாங்க? சப்பாத்தி சப்ளிமெண்டரி, அவ்வளவுதான். அவள் கூட போடலாம். சப்பாத்தி வச்சுக்கலாம், அவள் வச்சுக்கலாம், ஒரு இட்லி கூட வச்சுக்கலாம். ஒன்றும் ஆக போறது இல்லையே, நமக்கு தெரியுமே. ஒன்றும் ஆகாது. வச்சு வணக்கி நல்லா கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை புளிஞ்சுக்கணும். சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியா இருக்கும். சாப்பிடும் பொழுது எலுமிச்சை பழத்தை புளிஞ்சிட்டிங்கன்னு வச்சு நல்லா ருசியா இருக்கும். ஒரு இட்லி வச்சு தின்னுக்கலாம். 2 ரொட்டி துண்டு வச்சு தின்னுக்கலாம். ஐயா, எந்த வெஜிடபிள்லயும் அந்த எலுமிச்சை புளிஞ்சுக்கலாம். இப்ப கேரட், பீன்ஸ் செய்யறேன்னா அதுல எலுமிச்சை பழம் புரிஞ்சிடலாம். எலுமிச்சை சாப்பிட்டீங்கன்னா நான் நாக்கு அந்த மஞ்சள் எல்லாம் கீழே போய் ரொம்ப சுத்தப்படுத்தும். ரொம்ப அருமையா சுத்தமாகும். ருசியும் கொடுக்கும், சுத்தமும் ஆகும். ருசி அற்புதமான ருசி வரும். அது ருசியும் கொடுக்க நேரம் மூளையில போய் அடிக்கும். அப்படியே அந்த எலுமிச்சம்பழ சாறு, அந்த எலுமிச்சம்பழம் புளி போறப்ப நேரடியே மூளை வந்து நல்லா தூண்டி விடும் எலுமிச்சம்பழம். அதனால எலுமிச்சம்பழம் பெரியவங்களை சந்திக்கிற எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க. எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாவே சுருன்னு பிடிக்கும். அது நேரம் மூளையில போய் கனெக்ட் பண்ணிட்டு இப்பதான் கேள்விப்படுறேன். என்னங்க எலுமிச்சம்பழம் பெரியவங்களா? என்ன சொன்னீங்க? ஸ்பீடா சொல்லிட்டீங்க, கேட்கல. பெரியவங்களை பார்க்கும்போது எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. அந்த காலத்துல அறிவாளிகளுக்கு மட்டும் எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க, முட்டாளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது என்ன கதைங்க? எனக்கு புரியல. கொடுப்பாங்கன்னா என்ன கொடுப்பாங்க? வரும்போது பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமா, பெரியவங்க சின்னவங்க போய் பெரியவங்க போய் கொடுப்பாங்க. எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. எலுமிச்சம்பழம் முறையில இருந்தது. அதே தமிழர் முறையில் 10,000 ஆண்டு, தமிழர் முறையில 10,000 ஆண்டா இருந்துட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்க விட்டு அடிச்சுட்டீங்க. அதுக்கு என்ன பண்றது? ஓகே. போகும்போது வாங்கிட்டு போய் அவங்க கையில கொடுப்பாங்களா? இப்ப வீட்டுக்கு போறேன், யாருன்னா வீட்டுக்கு போறேன்னா அவங்க எடுத்துட்டு போய் கொடுப்பாங்களா? ஆமா, அறிவாளிகளை சந்திப்பறவங்க பெரியவங்களை சந்திக்கிறப்ப எலுமிச்சை பழத்தை கொடுத்துதான் வணங்குவாங்க அவங்கள. புரியுதா? ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் இருந்தது. எல்லாம் விட்டு அடிச்சுட்டாங்க. எல்லாமே பேருதான் குமரன், தங்கன், வேலன் வச்சுட்டு எல்லாம் பேருதான் வச்சுக்கிறேன் தவிர யாரும் அதன்படி நடக்கிறது இல்லை. யாரும். பட் ஆனா அதுதான் இப்ப வந்து எல்லாம் கோயிலுக்கு போகும்போது அந்த எலுமிச்சை பழம் எடுத்து போய் அந்த வெயில குத்துறது அது எல்லாமே இருந்திருக்கு. அந்த முட்டாளு அங்க குத்திட்டு இருக்கானுங்க. அது அறிவாளியில போய் சந்திட்டான்னு சொன்னா இவன் கருப்பராயன் சாமின்னு குத்திக்கிட்டு இருக்கிறான். ஒன்னும் பண்ண முடியாது. அறிவாளியில போய் சந்திக்கிறதுக்கு அந்த வேலையை பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, கிருமி நாசினி. அது வந்து எலுமிச்சை பழம் கிருமி நாசினி.
அப்ப டெய்லி நம்ம எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கணும், ஃபுட்ல ஆட் பண்ணிக்கணும், ஆமா சாப்பிடுறதுல அந்த ஐட்டம்ல ஆட் இவன் பண்ணிக்கலாம் ஏட் பண்ணாம டெய்லியுமே. சாராயத்துல புடிஞ்சு சாப்பிட்டு இருக்கிறேன். இவன் என்ன பண்றது? சாராயத்துல புடிஞ்சு சாப்பிட்டு இருக்கிறான், பிராண்டி அடிக்கிறப்ப புடிஞ்சு சாப்பிட்டு இருக்க. இவனால ஒண்ணும் திருத்த முடியாது. ஓகே, அப்ப நம்ம நார்மல் ஃபுட்லயே அதை வந்து நீங்க சொல்ற மாதிரி எந்த காய்கறி வேக வச்சாலும் அதுல ஒரு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சிடலாம். ஆமா, புடிஞ்சு சாப்பிட்டு ஓகே பாருங்க, ஓகே ருசி எப்படி இருக்கும் பாருங்க. அருமையான ருசியா இருக்கும். ருசியும் நல்லா இருக்கு, ஓகே. நிறைய சாப்பிட்றதுக்கு அதிகமா இருக்கும். காய்கறி சாப்பிடும் பொழுது அதிகமா ருசி கொடுக்கும், நிறைய சாப்பிட்டுக்கலாம். உள்ள போயிரும். உள்ள போய் நாக்கெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நாக்கு கீக்கு பெருங்க சிறுகுடல் அதெல்லாம் போய் நான் வலிச்சுட்டு அது விஷத்தை பூரா வலிச்சு கீழே கொண்டு பெருங்குடல் நல்லா தள்ளி விட்டுரும். அது நல்லா போயிடும், நாக்கே சுத்தமாயிரும். ஒன்றும் இல்லை, எலுமிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வாய் கப்பிச்சு பாருங்க, நாக்கெல்லாம் சுத்தமாயிரும். ஓகே ஓகே. அப்புறம் நான் அந்த சுத்தமா அந்த பல்லு கில்லு எல்லாம் சுத்தமாயிரும், பளிச்சுன்னு ஆயிரும். நான் வாய் இப்ப பல்லு கூசுதுங்களா, அதுக்கு என்னங்க பண்ணணும்? பல்லு கூச்சல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? பல்லு கூசுன்னா உடம்பு வந்து அமிலத்தன்மையா இருக்கிறது பல்லு கூசுறது. நீர்ச்சத்து, அதாவது அமிலத்தன்மை காரத்தன்மை சமனா இருந்தா ஒன்றும் பண்ணாது. பல்லு கூசுனாவே உள்ள அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். உணவு அழுக்கு, அது அமிலத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். கொழுப்பு இருக்குன்னு அர்த்தம். கொழுப்பு இருந்தாவே பல்லு போயிடும். கொழுப்பு இருந்தாவே பல்லு போயிடும். என்னது? நான் என்ன நினைச்சேன்னா, சூடா குடிச்சதுனால வந்து காஃபி டீ எல்லாம் நிறைய அப்ப குடிச்சிருக்கேனான்றது தெரியல. நிறைய சுட 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 நிறைய குடிச்சு அதுக்கப்புறம் இப்ப எதுவும் இல்ல, பேரிச்சம்பழம் 2 எடுத்து சாப்பிட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன், பல்லு ஜிவ்வுன்னு இழுக்குது அப்படியே. அது காரணம் என்ன? ஏற்கனவே இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வந்ததுப்ப இந்த அமிலத்தன்மை போனதுக்கு பல்லு என்னதுன்னா, அந்த அமிலத்தன்மை இல்லாம காரத்தன்மை அமிலத்தன்மை ரெண்டும் சமனாகிறப்ப பல்லு வந்து இறுக ஆரம்பிச்சிடும். அப்ப இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப அந்த பல்லு வந்து ஜிவ்வுன்னு இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ ஒண்ணும் பண்ண தேவையில்லை, இப்படியே கரைச்சிட்டே இருக்க வேண்டியது. அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டு அது என்ன பல்ல புடுங்கன்னா போச்சு, அவ்வளவுதான். இல்ல அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது வந்து பழைய கழிவு இருக்கிறனால அது பண்ணுது, வேற ஒண்ணுமே இல்லை. பழைய கழிவு வந்து அதனால ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த அகத்தூய்மை இதுதான் அட்டாங்க யோகம் 2வது படிங்கிறேன். இந்த அட்டாங்க யோகம் 2வது படி நியமம்ங்கிறது நியமத்தை கழிவு எடுக்கிறதுக்கே வந்து 12 இத கழிவு எடுத்துக்கிறதுக்கே நமக்கு வந்து 2 வருஷம் ஆயிடும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா இந்த காலத்துல. அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் 6 மாசத்துல கழுவிடலாம். ஓகே ஓகே ஓகே. 6 மாசம் தான். இதெல்லாம் யார் சொன்னாங்க? நீங்க 60 வருஷம் பண்ண தப்ப இங்கதான் 60 வருஷம் 70 வருஷமா இருக்கிற எல்லா தொடர்பும் இது கழுவி எடுத்துடுமே. அப்புறம் தேவை இப்ப உணவே தேவையில்லாத பொழுது உண்மையான வாழ்க்கை என்னன்னு அப்பதான் புரியும். அது தானாவே எல்லாத்தினுடைய தொடர்பு வந்து துண்டிக்க ஆரம்பிக்கும். நீ வந்து உலகத்தை நேசிப்பை, உலகத்துக்கு சுத்தத்தை நோக்கி சுத்தத்தை நோக்கி போக பிறகு அது அந்த சுத்தத்தை தான் நம்ம எல்லாருக்குமே பரிந்துரை செய்வோம். 2வது என்னன்னு தெரியுமா? அந்த இயற்கையாகவே அந்த நோயற்ற வாழ்வு வந்துட்டாவே அது சாகாத நிலைக்கு போகுதுங்கிறது இந்த இந்தியாவில் இருக்கிற யாருக்கும் தெரியாது, உலகத்தில் இருந்த யாருக்கும் தெரியாது. சாகா நிலை நோக்கி உடம்பு திருப்புதுன்னு அர்த்தம். என்னது? அப்ப சாகா நிலைங்கிறது சாதாரண விஷயமான்னு கேக்குறேன். சாகா நிலைங்கிறது சாதாரண விஷயமான்னு கேக்குறேன். சரி, யாருனாலும் தீர்க்க முடியாத இந்த சக்கரை நோயை அது எப்படி நான் தீர்த்தேங்கிறீங்க? நானா தீர்த்தேன்? உண்மை நான் தீர்க்கவே இல்லை, புரியுதா? ஆனா அந்த தத்துவம் தெரிஞ்சுக்காட்டி தத்துவம் சொன்னதுனால, அந்த தத்துவம் உங்களுக்கு சத்தியமா இருக்கிறதுனால, நிறைய பேருக்கு பார்த்ததுனால அது வந்து உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி மாதிரி இருக்காது. இதுதான் பேசிக். ஆமா, அப்ப இதனுடைய முடிவு என்ன? சுத்தம் தான். அப்ப இதனோட முடிவு என்ன? சாகா நிலை. இது சாகா நிலை. என்னது? இதுதான் சாகா கல்வின்னு சொல்றது இல்லையா? இதான் சாகா கல்வின்னு சொல்றேன். அப்ப இப்ப சக்கரை நோய் நல்லாயிட்டா என்ன அர்த்தம்? இதுதான் சாகா கலை. அவன் என்ன சொல்றான்? சக்கரை நோய் வந்து செத்து தான் தீரணுங்கிறான். அது சக்கரை நோய் வந்துட்டா துடிதுடுத்தி சாகணுங்கிறான். என்னது? கையழுகி கால் அழுகி, என்னது கையழுகி மன உளைச்சல் அது ஒரு பக்கம் இருக்கணும். மன உளைச்சலும் வருது இல்லையா? கூடவே சேர்ந்துட்டு இந்த மன அழுத்தம், பிரஷர் இதெல்லாம் கூட வந்துருது இல்லையா? இப்ப பிளட் பிரஷர்னா என்னங்கய்யா? பிளட் பிரஷர் ஏன் வருது? தப்பா சொல்லிட்டாங்க இல்லையா? ஹை பிபி லோ பிபின்னு சொல்றாங்களா? அது என்னன்னா ரத்தம் வந்து பிசு பிசுன்னு கோந்து மாதிரி மாறிடுறது. ரத்தம் பிசு பிசுன்னு மாறிடுது. சளி அதிகமாயிரும், பிசு பிசுன்னு மாறிடும். ரத்த பிசின் மாதிரி ஆயிரும். ரத்த பிசின் மாதிரி ஆயிடுச்சு, பிரஷர் அதிகமே சாக வேண்டியதுதான். ஓகே, அதுவும் இதேதான். அந்த தண்ணியை வச்சு சுத்தப்படுத்த அந்த ரசம் அந்த டென்சிட்டி கரெக்ட் ஆயிடும் இல்லையா? இயற்கையா, அதாவது அதிகமாகவும் குறையாம தண்ணியாவும். இப்ப சக்கரை நோயா இருக்கிற தண்ணி லொலன்னு இருக்கும். தண்ணிய வந்து இந்த அதாவது ரத்தமே லொலன்னு இருக்கு, எந்த எதிர்ப்பும் இருக்காது. அப்புறம் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது, எல்லா கேவலம் உண்டாயிரும். என்னது? இந்த பிபி ஹையா இருக்கிறதுன்றது அது அந்த பிசு பிசுப்பு தான். அந்த உணவு கொழுப்பு இருக்கு இல்லையா? கொழுப்பினுடைய பிசு பிசுப்பு அதிகமாயிட்டே போகுது.
பிசு பிசு அதிகமாயிட்ட போது ரத்தம்லாம் பிளாக் ஆயிரும். அப்போ அது மட்டும் இல்ல, உடம்பு அசிடிட்டியா மாறிடும், மூச்சு வாங்க ஆரம்பிச்சு, உடம்புல ஆக்சிஜனே இருக்காது உடம்புல. எல்லா ம். வேலையும் பண்ணும். எல்லா வேலையும் இந்த கொழுப்பு தான் காரணம். ஸ்டார்ச் திங்கிறான் இல்லையா, இந்த ஸ்டார்ச் திங்கறனால அந்த கொழுப்பு எல்லா பாகத்திலும் படிஞ்சு பல நோய்களுக்கு காரணமா மாறும். ஒரு நோய் இல்ல, பல நோய்களா மாறும். இப்ப அதனாலதான் சரிங்க. சுத்தப்படுத்துகின்ற பொழுது எல்லா நோயும் குணமாயிருது. குணமாயிடுது. எல்லா நோயும் குணமாகறப்ப என்ன வரும் தெரியுமா? இந்த 3 நிலையில் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம்ங்கிறது அதுக்கு பேர் ஆரோக்கியம் மட்டும் இல்ல, மொத்த ஆரோக்கியம்னு அதுக்கு பேரு. தமிழ்ல வந்து மொத்த ஆரோக்கியம் ஒன்று இருக்குது. மொத்த அதாவது பிசிக்கல் இது வரைக்கும் வெல்னஸ், மென்டல் வெல்னஸ், ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ். இந்த 3மே வந்து தமிழ்ல மட்டும்தான் இருக்கு, உலகத்துல எந்த லாங்குவேஜ்ல கிடையாது. அது விட்டா சமஸ்கிருதத்துல இருக்கு. சமஸ்கிருதத்துல இப்படி எழுதி வச்சுட்டான். அந்த சமஸ்கிருதத்தை எழுதி நேரம் இங்க வந்துட்டானுங்க. ஏப்ப தென்னாடு வரணும், தென்னாட்டுல தான் உண்மை இருக்குன்னு வந்துட்டானுங்க எல்லாருமே. வடக்குல இருந்து கத்துக்கிட்டு தெற்க வர்றானுங்க. ஆமா, திருமூலர் எங்க பிறந்தானே யாருக்கும் தெரியாது, பதஞ்சலி எங்க பிறந்தானே யாருக்கும் தெரியாது. புரியுதா? சில சித்தர்கள் இங்க இருந்தாங்க, அங்க சொல்லுவாங்க அங்க இருந்தாரு. ஆனால் இவர் எங்க இருந்து வர்றாரு தெரியுமா? இமயமலையில இருந்து கிளம்பி வர்றாங்க. யாரு? திருமூலர் இமயமலையில இருந்து கிளம்பி வர்றாரு. பதஞ்சலி கூட வந்து நேர தென்னாடுக்கு வந்துடுறாங்க. அவ்வளவுதான். நடந்தே வந்திருக்கிறாங்க, நடந்துதான் வருவாங்க அந்த காலத்துல. அப்ப வடக்குல எங்க பிறந்தாரு, யாருக்கு பிறந்த, இந்த அப்பா அம்மா யாரு யாருக்குமே தெரியாது. ஆனா அங்கிருந்து இங்க வந்திருக்கிறாங்க, வந்துதான் இங்க பண்ணிருக்காங்க. அதுதான் உண்மை. நீங்க எடுத்து ஆராய்ச்சி நூல் எடுத்து படிச்சு பாருங்க. திருமூலரோட வாழ்க்கை வரலாறு, முடிச்சுக்கலாம், நேரமாச்சு. திருமூலருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்தா திருமூலர் வாழ்க்கை வரலாறு தனியா இருக்கு. திருமந்திரம்னு ஒண்ணு இருக்கு, காசி மடத்தம், திருப்பனந்தாள் காசி மடம் கும்பகோணத்துல இருந்து அச்சடிச்சது. அதுல பாத்தீங்கன்னா திருமூலர் வாழ்க்கை வரலாறு, எங்க இருந்து வந்தாரு, எங்க போனாரு, எல்லாம் அதுல இருக்கு. கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சான்று இருக்குங்க. அப்ப நம்மளால முடியாட்டியும் சித்தர்களால முடியும்னு அர்த்தம். அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கான வேதியியல் மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கான வேதியியல் மாற்றம் மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கான வேதியியல் மாற்றம் என்னங்கிறது அதை நீங்க உங்களுடைய அனுபவத்தை தான் நீங்க வெளியே சொல்லுவீங்க. உங்க அனுபவத்தை தான் நீங்க சொல்லுவீங்களே தவிர இதை நாங்க சொல்லலாம் வராது. அந்த சுத்தமானாவே உங்க அனுபவம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு காலையில நேற்று கூட ஒரு போலீஸ்காரர் பேசினாங்க. போலீஸ்கார் அப்படி பேசுவோம் யாரும் எதிர்பார்த்தீங்களா? ஒரு போலீஸ்காரர் வந்தாரு நேற்று சாயங்காலம், சம்மந்தமே கிடையாது, உள்ள வந்துட்டாரு. பார்த்து லிங்க் பார்த்து டக்குன்னு ஒரு சாட்சியா வந்து சாட்சி சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு போலீஸ்காரே காவல் அதிகாரி வந்து சாட்சியா வந்து சொல்லி போட்டு போயிட்டாரு. இதை பண்ணாதான் தப்பிக்க முடியும்னு போயிட்டாரு. இதை பண்ணத்தான் ஒரு போலீஸ்கார வயல கந்தர் அனுபூதி வருது, வடலாறு வர்றாரு. அவர் பேர் என்ன, அருணகிரிநாதரை பத்தி பேசுறாரு. பேசுற கடைசியில் அவர் தப்பே பண்ண மாட்டாரு, லஞ்சமே அவர் வாங்க மாட்டார். நல்லா போச்சு. அவர் லஞ்சம் வாங்க முடியாது அவர்னால. எது லஞ்சம் வாங்குறப்ப கையில அத பத்தி அந்த கருத்தை பத்தி பேசினா இது முடியவே முடியாது இல்லையா? ஆமா, கை நடுங்க. பாருங்க, யோகத்தை பயன்படுத்தினா அந்த சமூகமே சீராயிடும். பாத்தீங்களா? அதுதான் எனக்கு தோணுச்சு நேத்து. சுத்தமான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கிடலாம் அப்படின்னு. ஆமா, அவர் தான் சொல்றாரு பாருங்க. நான் கூட ஒரு ஆளுக்கு வைத்தியம் பார்த்துட்டு, ஒரு போலீஸ்காரர் வைத்தியம் பார்க்கறது நினைச்சு கூட பாருங்க. தனக்கு வைத்தியம் பார்த்துட்டு அடுத்தவனுக்கு வைத்தியம் பார்க்கறாரு. எங்கேயாவது இருக்குமா? அடுத்தவனுக்கு வைத்தியம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நானும் தப்பிச்சுட்டேன், எவனோ ஒருத்தருக்கு சொல்றாரு, நான் ஒருத்தர் வந்திருக்கான். இந்த சாராயம் இல்லாத, இந்த சாராயம் எதிர்த்து போராடுறாங்க பாத்தீங்களா? ஆமா, சாராயம் எதிர்த்து போராடுறதுக்கு பதிலா ஆரோக்கியம் வரணும் அப்படின்ற விழிப்புணர்வோட நம்ம போனாவே சரி, சாராயம் ஆட்டோமேட்டிக்கா ஒழிச்சிடும். சாராயம் ஒழிச்சிடும். அது உண்மை. எதுவுமே பண்ண தேவையில்லையா? ஆமா ஆமா. சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம்.